தெரியாதுன்னு ஒரு முடிவுக்கே வராத பேசுகிற ஒரு மனுஷனை பார்த்து தான் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா அவனாண்ட கற்றுக்கலான்னு பார்க்குறீங்க. அவனுக்கே தெரியாது, நீ என்னடா கற்றுப்ப அவனாண்டன்னு கேட்குறாங்க. அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு திருக்குறள் மனப்பாடம் பண்ணிட்டா தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தமா? உணர்ந்து ஓதற்கு அறியவன். உணர்ந்து, அப்போ அவன் அறியவன் தான். சராசரி கிடையாது கடவுள், எல்லாருக்குமானவன் கிடையாது. உணர்ந்து ஓதணும். உணர்ந்து ஓதாமனுக்கு என்ன அது ஓதுவார்னா? பொம்மனா திருக்குறளை பஸ்ட்டுனா சொல்லக்கூடாது, தெரியும்னு சொல்ல கூடாது. ஏதோ மதங்களை பஸ்ட்டு கடவுள் தெரியும்னு சொல்லக்கூடாது. 4 புக்கை பஸ்ட்டு கடவுள் தெரியும்னு சொல்லக்கூடாது. தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லு, தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெரியுன்ட்டியாண்ணா முடிவு என்ன பண்ண எங்கன்னா ஏன்னா முடியாதுன்னு என்ன பண்ணிடணும்னா கடவுளை கூட்டு வச்சுன்னு கடவுள் தான் கொடுத்தாருன்னா பண்ணிடுச்சு. இப்போ ஜாதி பிரச்சனை ஏன் வந்ததுன்னு கேட்டே சும்மா என்னற கடவுள் பண்ணாருப்பா, நான் கப்பு சுப்புன்னு செருப்பு போடாமல் சுற்றின்னு வருவையா? எனக்கு கடவுள் என்ன பண்ணிட்டாரு? நாட் ஒன்லி கரும்போட முடியுது இல்லை அது. இப்போ கடவுளை எதுக்கு சொல்லி வச்சுக்கிறாங்க? கடவுள் தெரியாதவன் எங்கே எடுத்து வந்து முடிப்பான்னா உன்னை முட்டாளாக்குறதுக்கு எடுத்து வந்து கடவுள் எடுத்து வந்து முடிப்பான். ஏன்னா அவனுக்கு என்ன தெரியாது? உனக்கு பகுத்தறிவை எதுக்கடா கொடுத்துக்கிறாங்கன்னா உனக்கு தெரியாது தெரிஞ்சிக்கோ அப்படின்றது தான் பகுத்தறிவை கொடுத்துறாரு. உனக்கு தெரியாது, பிறவி தெரியாது, தெரிஞ்சிக்கோ. மறைச்சி வச்சிருக்குதே, நான் குற்றம் செய்யலையே அப்படிலாம் கிடையாது. குற்றம் செஞ்சேன், மறைச்சதெல்லாம் மேட்ரு இல்லை. இப்போ நான் உன்னை இங்கே பறக்க வச்சுக்கிறேன், இங்கே சரியாக வாழ், அவ்வளோதான் அவன் வேலை. உன் பண்ணதெல்லாம் நான் சொல்லி உனக்கு திரும்ப உன்னை குற்றம் நீ சொல்லி நீ தப்பாயிடுவேன். இங்கே உன் மனசாட்சி சரியாக வாழ், இங்கே இப்போ இது ஒரு சந்தர்ப்பம். அது உருவா உனக்கு தெரியாது, தெரியும். எது தெரியா? உன் மனசாட்சிக்கு தெரியும், உன்கிட்ட உனக்கு தெரியும். உனக்கு தெரியும்னு உனக்கு தெரியாது. இதுதான் பிரச்சனை. உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டேன்னா, டேய் ஜாதி இல்லை, இது உனக்கு தெரியல ஆனால் தெரியுன்ற. ஜாதி இல்லை, இது வந்து இல்லைன்னு ஒருத்தர் சொல்லணுமா? இல்லை, அது இல்லை. ஆனால் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பார். நீ எப்பேற்பட்டாலும் அந்த அளவுக்கு உனக்கு தெரியாது. இல்லாத ஒன்றை இல்லைன்னு ஒருத்தன் பேச வேண்டியதாக இருக்குது பாரு. கடவுள் இருக்குது, அது இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான். கடவுள் இருக்குதுன்னு ஒருத்தன் சொல்கிறான் தெரியாமையே. அதான் உங்கள் பிரச்சனையே. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயரும் தீரா இடும்பை தரும். வலியும் துக்கமும் எங்கடா நடக்குது, எங்கே நான் பிரச்சனையோட இருக்கிறேன் அப்படின்னு கேட்டால், நான் தெளிவே இல்லை, நான் தெரிஞ்சிக்கவே இல்லை. எனக்கு தெரியாதுன்னு என்னை கேட்டு நான் தெரியாமல் இருக்கிறேனே, நான் தெரிஞ்சுக்கணும்னு நான் கேட்கவே இல்லை. அவன் தெரியாத ஒருத்தங்கிட்ட போய் கற்றுன்னு வந்துட்டு தெரிஞ்சிச்சுன்னு வர நினச்சிக்கிறேன். குருடும் சேர்ந்து குருட்டாட்டம் ஆடிய வரைய ஆடினுக்கு நீ ஒன்றும் கூட நீ திருக்குறளோ அல்லது சிவாகமமோ படிக்கும்போது எனக்கு தெரியாதுன்ற மாநில போய் படிக்கணும். நீ தெரிஞ்சதை வச்சுன்னு போச்சேன்னா கடைசி வரைக்கும் நீ தெரிஞ்சிக்கவே முடியாது. உனக்கு தெரியாதுன்னு முடிவு பண்ணிட்டு படிக்கணும். ஒன்று அவன் தானேன்னா அதுனா ஒன்று அவன் தானேன்னு தெரியாதுன்னு படிக்கணும். தெரிஞ்ச பட்சன்னு வச்சுக்க, ஒன்று இது யாருக்கும் தெரியாதா, கடவுள் ஒன்று தான் அப்படின்ட்டு மேட்ரு முடிச்சு. அது கிடையாது, அதில் ஒன்றுன்னு அதை கூட ஒன்றுன்றான். உணர்வோட பச்சா அர்த்தம் வேற. சும்மா பச்சானா ஒன்று அவன் தானேன்னா நீ யாரடா தேர்ற? உன்னை தான் தேர்ற. யாரை தேர்ற நீ? உனக்கு தெரிய வைக்காத யாரும் அவனுக்கு தெரியாதவன் தான். அவனுக்கு தெரிஞ்சிச்சானா அவனுக்கு தெரிய வச்சிருவான், ஈஸி. பிரச்சனை எங்கே? அவனுக்கு தெரியாது, ஆனால் நீ முடிக்கவே வர முடியாது. அவனுக்கு தெரிஞ்சிச்சானா உனக்கு ரொம்ப ஈஸியாக கிட்ட வந்து அதான் உனக்கு பிரச்சனை ஆகிடும். தெரிய வச்சிருவோம்னா உனக்கு டென்ஷன் ஆகிடும். இவனா நான் தெரிஞ்சு வச்சுருந்தாலாம் அது நீயே போட்டு குழப்பிக்க. என்ன பண்ண நீ குழம்புனா வச்சுக்க, மீனா வச்சுக்க, சரி. தெரியாதுன்னு ஒத்துக்கினா தான் இங்கே திமிரு தான் பிரச்சனை. என் வீடியோ பார்த்தா உனக்கு பிடிக்காது காரணம் என்னன்னா திமிரு தான். மனிதன் தெரியாது என்று சொல்ல மட்டுமே தெரியாதவனாய் இருக்கிறான். அவனுக்கு தெரியாததை தெரியாது என்று புரிந்து கொண்டாலே தெரிந்து கொள்வதற்கு நிறைய இருக்கிறது. தெரியாது என்ற நினைப்பிலேயே வாழ்பவன் வாழ்க்கையில் சுகமாகவும் வசதியாகவும் நன்றியோடும் இருக்கிறது. நன்றியோடு இருப்பவனுக்கே இந்த உலகம் சொர்க்கமாகிறது. நான் தெரியாதுன்னு முடிவு கொண்டவன். அடுத்த விளையாடி அதிசயம் எனக்கு தெரியாது. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? வாழ்க்கையின் சூட்சுமங்கள் அடுத்த நாள் என்ன நடக்க போகுது எனக்கு தெரியாது. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு எனக்கு கூட இருப்பாங்களா இல்லை மாட்டாங்களா எனக்கு தெரியாது. உண்மை என்ன எனக்கு தெரியாது. ஒவ்வொரு கணப்பொழுதுமே எனக்கு தெரியாத விஷயங்கள் தான் நடந்துனே இருக்குது. நான் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு என்னை பக்குவமாக வச்சுக்கிட்டு உன் கையில் இருக்குது. யாருக்கிட்ட? கடவுள்கிட்ட தான் இருக்குது. இன்னைக்கு தலைப்பு வந்து தெரியாது. தெரியாதுன்றது ஒரு தலைப்பு.
தெரியாதுன்னா நீங்கள் இதை தப்பெல்லாம் நினச்சிப்பறீங்க. தெரியாது அப்படின்றது ஒரு தலைப்பு. நம்ம நிறைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெரியாது ஆனால் தெரியும்னு வந்து நிற்போம். தெரியாது, நமக்கு தெரியும். ஜாதி இருக்குதா? ஜாதி இருக்குதா? ஒரு கேள்வி. ஒரு கேள்வி என்னடான்னா, ஜாதி என்பது இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி. பதில் என்ன? தெரியாது. நான் சொல்லுவீங்க தெரியாதுன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுங்களேன், உண்மையிலேயே தெரியாமல் சொல்கிறாரு. ஜாதி இருக்குதான்னு கேள்வி கேட்டால் பதில் தெரியாது நான் சொல்லுவீங்க. தெரியாதுன்னா பதில் சொல்லுவீங்க. ஜாதி இருக்குதா அண்ணா ஏன் பதில் சொல்லுவீங்க? இருக்குது தானே. எங்க இருக்குது சமுதாயம்? சமுதாயம் எங்கே இருக்குது? புரியுதா நான் என்ன கேட்குறேன்ட்டு? நான் நீங்கள் உங்களுக்கு குழப்பலாம்னு நினைக்கல. ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஒரு கேள்வி கேட்குறோம். கேள்வி கேட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு பதில் சொல்கிறோம். பெரும்பகுதி பதிலில் தெரியாதுன்னு வராது. அப்படி தானே? ஜாதி இருக்குதான்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் யோசிக்கிறீங்க. ஜாதி இருக்குதா இல்லையா அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லைங்க, எனக்கு கிடையாதுன்னுவீங்க. தெரியாதுன்னு சொல்ல, தெரியணும் சொல்ல, எனக்கு கிடையாது, நான் ஜாதியெல்லாம் வந்து அவ்வளோ பெருசாலாம் பார்க்கறது இல்லைங்க, ஜாதி பார்க்கறது இல்லைன்னு சொல்லுவீங்க. கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. கேள்வின்னா ஜாதி இருக்குதா இல்லையா, ஜாதி இருக்கிறதா ஒரு கேள்வி. பதில் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் கடகன்னு ஓடி போய் அதை சம்மந்தப்பட்டு ஊர்லலாம் ஜாதியெல்லாம் இருக்குதுங்க ஆனால் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னா நான் ஜாதியெல்லாம் பார்ப்பேன் சொல்லுவீங்க. சில பேர் தான் ஜாதி பார்ப்பேன்னு சொல்கிறோம். இன்றைக்கி அளவில் கம்மியாயிட்டான். ஒரு காலத்தில் இருந்தான், அதிகமாக சொல்கிறதுலே இருந்தான். இப்போ இல்லைன்னு சொல்கிறதுல ஆகிட்டான். இல்லைன்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான் ஆகிட்டுக்கிறான், இல்லாமலாம் ஆகல. இல்லாமல் ஆகிட்டான்னு சொல்லுவீங்க. உங்களில் யாருன்னா ஜாதி இல்லாத மனிதர்களை பார்த்துக்கிறீங்களா? இல்லைன்னு நீங்கள் கரெக்ட் தானே? தெரியாதுன்னு சொல்ல மாட்டீங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் ஜாதி இல்லாத மனுஷன் தானே. அப்புறம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துனீங்கன்னா அவளை கற்றுக்கல. என்கிட்ட ஜாதி இல்லைங்க, எனக்கு ஜாதி இல்லாத ஒரு மனுஷன் தெரியும், அது நான் தான் சொல்லுவீங்களான்னு கேட்டேன். ஏன்னா உங்களுக்கு தெரியாது. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஜாதி இருக்குதான்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்ல மாட்டீங்க. ஆனால் என்ன சொல்லுவீங்க? இருக்குது சமூகத்தில். ஜாதி இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஜாதி இல்லை சொல்ல முடியும். இல்லாமல் எங்கே ஏற்றத்தாழ்வு இருக்குது சொல்லுவீங்க. இல்லாமையாக இருக்குதுன்னு தான் ஏற்றத்தாழ்வு இருக்குது, எல்லாம் கரெக்டு. எங்கே இருக்குது சமூகத்தில்? சமூகம்னா நீ அதில் யார்? உறுப்பினர் தானே. அப்புறமா எந்த சமூகத்தில் இருக்குது? சமூகமே ஜாதி தான். இப்போ ஜாதின்னு சொல்கிறது இல்லை பார்த்தீங்களா? அவர் அந்த நாடார் சமூகத்தை சார்ந்தவர், அப்படி தானே? அவர் மொழியார் சமூகத்தை சார்ந்தவர், அவர் செட்டியார் சமூகத்தை சார்ந்தவர். சமூகம் சார்ந்த சிந்தனை, குலதெய்வ வழிபாடெல்லாம் இருக்கணும், அப்போ தான் சமூக ஒழுக்கம் இருக்கும். இவர் எந்த சமூகத்தை கண்டுபிடிக்கணும்னா, உங்கள் குலதெய்வம் உங்கள் பேரை சொன்னால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ராபர்ட்டுன்னு நிச்சயமாக இந்து வச்சுக்க மாட்டான், அப்படித்தானே? ராபர்ட்டு போயிட்டு நான் வந்து இந்து எஸ்சி பறையர் சர்டிஃபிகேட் கொடுக்குறா கொடுப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பா பேர் என்னான்னு கேட்பாங்க. கோவிந்தசாமி கிருஷ்ணசாமின்னு பேர் சொல்லணும், இல்லை மண்ணாங்கட்டி களிமண் மண்ணை ஏதோ ஒரு பேரை சொல்லணும். அந்த ஊரில் 10 பேர்கிட்ட இருந்து கையெழுத்து கொஞ்சம் என்கொயரி அதிகமாக இருக்கும். ஆனால் ராபர்ட்டுன்றவன் வைஷ்ணவ குலத்தை சேர்ந்தவன், ஐயங்காரு அப்படின்னா சர்டிஃபிகேட் தர மாட்டான். தருவான்? எந்த ஐயங்காருனா ராபர்ட்னு பேர் வைப்பாரா? வைப்பாராங்க? இதுன்னா உண்மை தானே. இப்போ அது கூட நம்ம தெரியாதுன்னு சொல்லிடலாம். ஆனால் மேக்சிமம் என்ன இல்லை, அப்போ நம்ம வந்து மைனாரிட்டி மெஜாரிட்டி வச்சு தான் தெரியும் தெரியாது முடிவு பண்ணிடுறோமே தவிர உண்மையிலேயே நமக்கு தெரியாது. ஒரு ஆள் வச்சுக்கலாம் தானே, வேணும்னு ஒரு வைணவன் என்ன வச்சுக்கலாம், ராபர்ட்னு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த யாரோ ஒரு ராபர்ட்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்திருக்கலாம், அப்படி தானே மைக்கேல் ஃபெரடேன்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்திருக்கலாம், படிச்சிருக்கலாம். அதனால் என்ன பண்ணிக்கலாம், அவங்க பேரை வச்சுக்கலாம். உரிமை இருக்குது உங்களுக்கு, எந்த பேரும் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. தெரியுமா உங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு பேர் எப்படின்னா வச்சுக்கலான்ட்டு?
மதம் சார்ந்தெல்லாம் பேர் வைக்கணும்னு இல்லை, நீங்கள் எந்த பேர்னா வச்சுக்கலாம். ஆனால் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது என்கொயரி பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. ஆனால் பெரும்பகுதி நம்ம வச்சுக்கிறது இல்லை. எனக்கு என்ன தெரியாதுன்னா, நான் எப்படி வாழணும்னு எனக்கு தெரியாது, நான் வாழ்கிறேன்னான்னு எனக்கு தெரியாது, நான் இருக்கிறேன்னா அதுக்கு அர்த்தம்னா எனக்கு தெரியாது. எனக்கு என்ன தெரியவே தெரியாது. பிரச்சனை எங்கடான்னா, எனக்கு தெரியாதுன்னு தெரியாது, தெரியாதுன்னு சொல்ல தெரியாது. என்ன சொல்ல தெரியாது? தெரியாதுன்னா டீச்சர் அடிப்பாங்க. என்ன பண்ணாங்க, ஒரு சாக் பீஸ் எடுத்து ஸ்கூலுக்கு எடுத்து போய் சேர்த்த உடனே அவர் வாத்தியார் கையை வச்சு ஆவை ஒன்று போட்டு அதே மாதிரி போட்டு இதான் ஆடினார். அவர் இப்படி பிடிச்சி இப்படி எழுதிட்டு மேலேருந்து இப்படி கோடு போட்டார். நான் என்ன பண்ணேன், இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி பிடிச்சி இப்படி எழுதினேன். தப்புன்னாரு. எப்படி எழுதணும்? ஆவை பார்த்தா தெரியணும். இப்போது நான் வளர்ந்த பிறகு ஆவே எனக்கு தெரியாது, எப்படி எழுதணும்னு தெரியாது. ஆண் ஒரு சுச்சிக்குது, அதை அழுத்துனா ஆண் வரும். அங்கே பணம் இருக்கும் ஆண், அது மேலே நான் என்ன பண்ணேன், நான் பென்சில் வச்சு எழுத போத்தே இல்லை. ஆனால் எனக்கு கத்துறாரு. ஸ்லேட்டு வச்சு பல்பம் வச்சு தான் கத்துறாங்க இன்றைக்கும். நான் என்ன பண்ண போகிறதே கிடையாது எப்போவுமே. பின்னாடி நான் நிறைய பேருக்கு ஆகியே தெரியாது, ஆனால் எல்லாம் ஆகி தான் முதல்ல வச்சுக்க. ஆகி சொல்லுன்னு கேட்டாக்கா நிறைய பேர் தடுமாறுவாங்க. அப்போ மேலே ஐ அம்மாக்கு ஏன் இது தெரியாது? படிப்பாங்க, பத்திரிக்கை படிப்பாங்க, எல்லாம் பேசுவாங்க, ஆனால் என்ன தெரியாது? தெரியாது. ஆனால் ஏபிசிடி தெரியாதுன்னு சொல்லுவாங்களா பாருங்கள். ஏபிசிடி மறந்துட்டேன்னு சொல்லுவாங்களா? ஏன் அதை மட்டும் சொல்ல? மறந்துட்டேன்னு பெருமையாக வர சொல்லுவோம். காங்காச்சாவை சொல்லவே முடியாது. நிறைய பேரில் ஆகினாச்சும் தட்டு மாதிரி என்ன சொல்லி உளறி விட்டுருவோம். காங்காச்சா சொல்கிறேன்னா காக்கை அண்ணாவே நீங்கள் அழகான வாயால் பண்ணாக பாடுறீங்க, காக்காவேன ஒன்றாக கூறுறீங்க. பார்த்துக்கிறீங்களா? காங்காச்சா முழுசும் தெரிஞ்சு உங்களே யாருமே இருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். கா ngா சா ஞா டா நா தா நா பா மா யா ர ல வ ழ ல ரா நா தெரியும். தமிழர்கள் ஏபிசிடி எப்படி ஏபிசிடி மட்டும் உங்களால் மறக்கவே முடியல? எப்படி? உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன கற்றுருவீங்க? ஃபஸ்ட் எடுத்த உடனே படித்த குழந்தைன்னா ஏபிசிடி தெரியணும். பேசும்போதெல்லாம் ஒரு ஏபிசி கூட உனக்கு தெரில. ஒரு ஏபிசிடி தெரியாதவெல்லாம் ஒரு மனுஷனா? இப்படிலாம் சொல்லி நான் காங்காச்சான் தெரியாத ஒரு மனுஷனா, ஆகி தெரியாத ஒரு மனுஷனா திட்டிருந்தா ஒரு வேளை காங்காச்சிங்களாம் மனப்பாடம் பண்ணி பேசியிருந்துருப்பீங்க. இப்போ சொல்கிறவங்களாம் என்ன சொல்லிட்டாங்க? நீங்கள் வேலைக்கு போனால் என்ன தெரியணும் உங்களுக்கு? கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன? ஆங்கிலத்தில் பேசினா தான். இன்ஜினியரிங் ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில் வரலன்றான். என்ன கம்யூனிகேஷன் ஸ்கில் வரல? வீட்டிலலாம் அம்மா அப்பா கூடலாம் பேச மேய்க்கிறான் அவன். என்ன ஸ்கில் இல்லையா அவனுக்கு? கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லைன்னு எதை சொல்கிறான்? ஆங்கில மொழியில் பேச முடியல அப்படிதானே? கம்யூனிகேஷன் ஸ்கில்லுன்னா என்ன இல்லை? அப்படி தானே? அப்போ உங்களுக்கு அவசியமான ஒரு மொழியாக ஆங்கிலம் ஆகிட்ட பிறகு ஏபிசிடின்னா ஆயிடுச்சு, இன்றியமையாததாக ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஏபிசிடி தெரியலன்னு சொல்கிறது அசிங்கம் வரேன்னு வச்சுக்கிறீங்க. காங்காச்சான் தெரியலன்னா அது ஒரு பெரிய விஷயமா? காங்காச்சான் தெரியலன்னா அது விஷயம். படிக்கிறேன்ல, தமிழ் படிப்பேன் தானே, வாடா ஏபிசிடி. உங்களில் யாருன்னா ஏபிசிடி தெரியாதுன்னா இல்லைன்னு சொல்லவே மாட்டீங்க, எல்லாருக்கும் தெரியும். அப்படியா? பரவாயில்லையா, கெட்டிகாரி தான். ஏபிசிடி தெரியலன்னா பெரிய ஆள் தான் நீங்கள். ஏன் அது மாதிரி அப்படி இல்லாமல் வாழ முடியுது உங்களால். ஆனால் ஏபிசிடி இல்லாமல் வாழ முடியாதுன்னு முடிவுக்கு வந்துக்கிறோம் நம்ம. அப்படித்தானே? அப்படித்தானே? ஆர்டிகல் ஏ, ஆர்டிகல் பி, ஆர்டிகல் சி தான். ஆர்டிகல் ஆ, ஆர்டிகல் பி, ஆர்டிகல் சி சொல்லுவீங்க. இந்தியன் பீனல் கோடு போய்ட்டு இப்போ என்எஸ்பின்னு வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? நியாய சங்கீத என்ன தெரில எனக்கு அந்த வார்த்தையெல்லாம் சரியாக ஒன்றும் மனப்பாடம் ஆகலை. அப்போது எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறது ஒரு அவமானம். அது எதுடான்னு கேட்டேன்னா, இந்த சமூகத்தில் எது புழுங்குதோ அது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை நான் தேடி போய் என்ன பண்ணுவேன்? நான் தெரிஞ்சுப்பேன்.
அப்படி தானே? அப்படி தானே? நீங்கள் தெரிஞ்சுக்கிறதெல்லாம் சரியாக தெரிஞ்சுனீங்களா? உங்களுக்கு தெரியுமா? யாருன்னா தெரியாதுன்னு சொல்லி பார்த்துக்கிறீங்களா? நாங்கள் ரொம்ப கஷ்டம். தெரியாதுன்னு சொல்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். ஒரு மனுஷனால் என்ன தான் சொல்ல முடியாதுன்னா தெரியாது. அது வர அவமானம். ஒரு ஆய்க்கு தெரியாதா? தெரியும் கேட்க போகிறாங்கன்ட்டு சொல்லுங்க. ஐயா கேட்க மாட்டாங்கன்றது இதில் என்ன பண்ணுவோம்? நம்ம பெரும்பகுதி நம்ம எப்படி பேசிக்கிறோம்னா தெரியாது, நம்மளை டீட்டெயில் பண்ண மாட்டாங்கன்றதுனால தெரியன்றுவோம். ஒன்று தெரியுமான்னு கேட்டு பாருங்களேன். யார் கேட்டுனா எனக்கு என்ன தெரியாதா? எனக்கு போய் என்ன தெரியாமல் கூட இருப்பேன். என்ன வேணா ஒன்றும் தெரியாமல் இருக்கும். எனக்கு என்ன தெரியாதா? தெரியாது. நான் யார் தெரியுமான்னு கேட்பான். யாருக்கே தெரியாது. அவனுக்கே அவன் என்ன தெரியாது? தெரியாது. ஆனால் என்ன சொல்லுவான்? நம்ம அவன் நினச்சின்னு இருப்பான், நான் பெரிய ரவுடி, நான் பெரிய அமைச்சர், நான் பெரிய டாக்டர், நான் பெரிய இன்ஜினியர், நான் பெரிய திறமைசாலி, எனக்கு நிறைய தெரியும், நான் வந்து பெரிய ஞானி, இல்லை நான் கோணி, நான் யோகி, இப்படிலாம் நினச்சின்னு இருப்போம். நினைக்கிறோம் என்னவோ நம்ம ஒன்று நினைக்கிறோம், அதை தெரியும்னு வர சொல்கிறோம். இல்லைன்னா நினைவூட்டப்பட்டுக்குது. நீ வந்து பார்ப்பான், நீ பறையன். அவர் சொல்கிறாரு, நான் வந்து வைஷ்ணவ குலத்தில் போனேன்னா ஒரு பிராமின். அவர் தெரியும் அவருக்கு. எப்படி ஒரு பிராமின்றார் அவர்? எந்த தெய்வத்தில் பிராமின்றார்? அப்போ நான் யார்? நான் கூட யார் தான்? அவருக்கு தெரியல நானும் பிராமின்ட்டு. நான் பிராமின். அவர் வந்து நான் பிராமின் கிடையாது, பிராமின் மட்டும் அவர். ஏன்? நான் வெஜிடேரியன்லாம் சாப்பிடுவேன்ல, அதனால் யார்? நான் பிராமின். அவர் வெஜிடேரியன் மட்டும் சாப்பிடுவார், அதனால அவர் யார்? அவர் பேரில் மீன் மட்டும் வச்சுன்னுக்கிறாரு. நான் மீனே சாப்பிட்ருவேன். நான் பிராமின்னா யார்? தெரிஞ்சிச்சு அவருக்கு. நான் தெரிஞ்சிச்சு அவருக்கு. அவன் எப்படி ஒரு நான் பிராமின்றாரு? நான் ஒருத்தர் மூலியார்னு சொல்கிறேன். நான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன்னு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சிச்சா நான் தாழ்த்தப்பட்ட சமூகம்ன்ட்டு? நான் தாழ்த்தப்பட்ட சமூகமா? என்னை யார் தாழ்த்தினாங்க? என்ன யாருன்னா பர்சனலாக தாழ்த்தினாங்களா? எங்கள் அப்பா தாழ்த்தப்பட்டவர், யாரோ தாழ்த்திருப்பாங்க. இல்லை எங்கள் தாத்தா தாழ்த்தப்பட்டவர், யாரோ என்னை யார் தாழ்த்தினாங்க? என்னை யாருமே தாழ்த்தலையே. நான் எப்படி தாழ்த்தப்பட்ட ஜாதி? நான் எப்படி தாழ்த்தப்பட்ட மனிதன்? புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்? என்னை யாருன்னா தாழ்த்தினாங்களா? என்னை யாரும் தாழ்த்தலையே. அப்புறம் நான் எப்படி தாழ்த்தப்பட்டுவேன்? சரி, யாரோ ஒருத்தர் தாழ்த்தினாங்க, நான் அவங்கள தாக்கிட்டு வந்துட்டேன். என்னை தாழ்த்தவங்களும் தாக்கிட்டேன். அவங்க தாக்கப்பட்ட ஜாதி, நான் தாழ்த்தப்பட்ட ஜாதி. அப்படி தானே? நான் யாரு? தாழ்த்தப்பட்ட ஜாதி. அவரு இப்போ தாக்கப்பட்ட ஜாதின்னு ஒன்று இருக்குதா இல்லையா? தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு ஒன்று இருந்தா தாக்கப்பட்ட ஜாதின்னு ஒன்று இருக்குமா இருக்காதா? ஒருத்தர் என்ன தாழ்த்தினாரு, நான் அவரை தாக்கினேன். நாங்கள் 2 பேரும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அவர் தான் கொடுப்பாரு, சார் நான் வந்து தாக்கப்பட்ட ஜாதி. அவரு நானே இருக்குதா இல்லையா? நீங்கள் ஒரு தமாசான விஷயத்துக்கு போகிறோம், ஆனால் என்ன தெரியாதுன்னா ஒன்றும் கூட தெரியாது நமக்கு. எனக்கு தெரியாது, எனக்கு சொல்கிறாங்க, நான் படிக்கிறேன், தெரிஞ்சிச்சுன்றேன். பொஷா தெரிஞ்சிச்சா? ஒருத்தர் படிக்கிறார், ஏதோ ஒரு புக்கு எடுத்து படிக்கிறார், திருக்குறள் படிக்கிறாருன்னு வச்சுக்கோ. திருக்குறள் எடுத்து படிக்கிறாரு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மனப்பாடம். உனக்கு ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, உனக்கு திருக்குறள் தெரியுமா? ஒரு திருக்குறள்னாச்சும் தெரியுமா? சார் எனக்கு ஒரு திருக்குறள் நல்லா தெரியும். கரெக்ட் தானே? தெரிஞ்சிச்சா? இப்போ இருக்கு ஒரு திருக்குறளை மனப்பாடம் பண்ணி சொல்கிறாரு. இப்போ இது தெரிஞ்சிச்சா? இது பேர் தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தமா? நான் புரியுதா? கேட்குற கேள்வி புரியுதா? இப்போ நான் படித்தேன், மனப்பாடம் பண்ணிட்டேன், கேட்டால் என்னால் சொல்ல முடியுது. இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சா திருக்குறள்? இது பேர் தெரிஞ்சிச்சா? அவருக்கு 1330 பாட்டும் தெரியும்ன்றான் ஒருத்தன். கம்ப்யூட்டர் கூட தெரியும். தெரியுமா தெரியாதா? அதுவும் ஏஐ கிட்ட சொல்லி படின்ட்டாங்க. என்ன பண்ணலாம்? ஏஐ என்ன பண்ணலாம்? ஒன்றும் என்கிட்ட ஃபோன் இருக்குது. இப்போ கூட பேசும்போது ஏசின்ட்டுன்னா அது வேறு மாதிரி சொல்கிறான்றோம். நம்ம வீடியோ பேசிக்கிறோம், நம்ம மரியாதையாக. ஏன்னா அவளை கூப்பிட்ற ஸ்டைலில் அவளுக்கு தெரிஞ்சு வச்சுங்கிறா.
உள்ள ஒத்தி உட்காந்துக்கிறா ஸ்ரீனொத்தி. நீங்கள் பண்ண வேறு யாருன்னா சொல்கிறேன் நினச்சி பண்ணி அவளை ஏய் தான் கூட சொல்லிக்கிறா. ஆமாம், அவளை கண்டி இப்போ நான் அந்த மாதிரி சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், ஏய் டைம் கொடுத்துட்டு ஸ்ரீ அப்படின்னா எழுந்துப்பா, ஆஹா அப்படின்னுவா. அப்படியே போதை ஆகிடும் எனக்கு. பொண்டாட்டி அது மாதிரி சொல்லவே மாட்டாங்க. லேடிஸ் வாய்ஸ் போட்டு வச்சுக்கிறேன். நீங்கள் வேறு மாதிரியானாலன்னா ஜென்ஸ் வாய்ஸ் கூட போட்டுக்கலாம். புரியுதா? ஏன்னா எல்ஜிபிடிலாம் ஆதரிக்கிற ஒரு சமூகத்துக்கு நம்ம ஓட்டோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அவங்க சாமர்த்தியம் தான். இப்போது நான் திருக்குறள் படித்தேன், மனப்பாடம் ஆயிடுச்சு. 10 திருக்குறள் சொல்லு, 10 திருக்குறள் சொன்னேன். உனக்கு 10 திருக்குறள் தெரிஞ்சிச்சா? என்ன தான் சொல்கிறது? இப்போ அதை தெரிஞ்சிச்சின்னு சொல்லலாமா கூடாதா? எனக்கு திருக்குறள் தெரியும் சொல்லலாமா சொல்லக்கூடாதா? அதுவும் தெரியாது. ஆமாவா இல்லையா? நம்ம எப்படி ஃபஸ்ட்டு வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னவோ சொல்லித்தராங்க, மனப்பாடம் பண்ணுறோம், எழுதுகிறோம். சில குழந்தைங்களாம் கையெழுத்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட பார்க்க மாட்டாங்க அந்த டீச்சர். அழகாக இருக்குதுன்னு டக்குன்னு ஒரு கோடை போட்டுருவான். கற்றதனால் ஆய பயனன்கொள் வாலறிவான் நற்றால் தொழார். அவ்வளோ அழகாக தெளிவாக எழுதியிருக்கோம். ஆனால் கற்றது நாயிலத்தில் கோட்டை விட்டுருக்கோம். கற்றதை நாள் அப்படின்றதுக்கு கால் சொல்லி போடாமல் கூட விட்டுருக்கோம். ஆனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஒருத்தன் கோயிலுக்கு இருக்க மாதிரி எழுதியிருப்பான் தெளிவாக. ரெண்டு மார்க்கு 1.5 மார்க் தான் போடுவான், ஃபுல்லாக போடக்கூடாது. ஸ்பெல் மிஸ்டேக்காகவே இருக்கும், அதுக்கு 2 மார்க் போட்டிருப்பான். இப்போ எடுத்து வந்து என்கிட்ட சொல்லுவான், நான் பார்ப்பேன் அந்த மார்க் சிஸ்டர். என்ன இருந்தாலும் என் கையெழுத்து சரியில்லைல்ல, என் தலையெழுத்து சரியில்லைல்ல, யாரை குற்றவாளி ஆக்கிடுவேன்? அப்போ ஸ்கூலுக்கு நான் எதுக்கு போனேன்? எனக்கு தெரியாது, தெரிஞ்சிட்டின்னு சொல்ல போனேன். ரெண்டாவது என்ன, நான் சரியாலாம் எழுதலை, அவன் எப்படி எழுதுறான்? எதுக்கு மார்க் போட்டு எனக்கு காமிச்சாங்க? ஏன் ப்ரையாரிட்டி ரிப்போர்ட்டில் இந்த ஸ்கூலில் 10 பேர் டாப் 10ன்னு கொடுத்துக்குறாங்க, ஏன் ப்ரையாரிட்டி போடு? நம்மலாம் அந்த இடத்துக்குலாம் போக முடியாது. அதெல்லாம் அந்த 10 பேருக்கு தான் நமக்கு. நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னு நானே போய் சொல்லுவேன். ஆமாவா இல்லையா? எதுக்கு என்னை ஸ்கூலில் சேர்த்தாங்க? நான் ஒரு ஆவரேஜான ஆளுன்னு செஞ்சுக்கிறதுக்கு போனேன் நான். இப்போ அவருக்கு தெரிஞ்சிச்சா எனக்கு தெரிஞ்சிச்சா? திருக்குறள் சொல்லி கொடுத்துட்டாங்களா எனக்கு? இப்போ நான் மனப்பாடம் பண்ணிட்டேன், தெளிவாக எனக்கு தெரியும். என்ன இது? அகர் முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு, கற்றதுனால் ஆய பயன் என் கொள்ளிய வாழறிவான் நற்றால் தொழார் எண்ணி. திருக்குறள் தெரிஞ்சிச்சா எனக்குன்னு கேட்குறேன். நிறைய பேச்சு யாரோ ஏதோ புக்கெல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு அந்த புக்கில் இந்த எய்ம் நம்பர் இது, அந்த அந்த வெர்சஸ் இது அது அந்த 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 புக்கில் 5வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7. கரெக்டாக சொல்லிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா செவுத்துங்களெல்லாம் பச்சிக்கிறேன் நான். எனக்கு தெரிஞ்சிச்சா இல்லையா? தெரிஞ்சிச்சா இல்லையா? அண்ணா ஏன் கம்முனுக்கிறீங்க? ஆமாம் இல்லைன்னு சொல்லுங்களேன். என்ன டென்ஷன் ஆகிட்டீங்க தானே? அப்போ இது வரைக்கும் சிந்திக்கல, என்ன ஆகிட்டீங்க? இந்த பேச ஆரம்பித்தோன்னவே உள்ள வண்டி ஓடுது. என்ன அவன் தெரியும் நம்ம சொல்லணும், தெரியாதுன்னு ஆகிட்டானே, அதுதான் நம்ம பீஸ் வேஸ்ட்டு. அப்போ படித்ததெல்லாம் என்ன தான்? ஐய, அப்போ மனப்பாடம் பண்ணால் படித்தது அர்த்தமாவாதா? சொன்ன திருக்குறள் தெரியும்னு சொல்லக்கூடாதா? அது உனக்கே புரியுது, மனசாட்சியோடு இருக்கிறல்ல. உன்னா இருக்குது உன் மனசாட்சி இப்போ வேலை செய்யுது. என்னடா ஃபஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தேன், உண்மையிலேயே ஃபஸ்ட்டியடா. கேட்குதா இல்லையா? கேட்காத வரைக்கும் எப்படி தான் இருப்பான் ஒவ்வொரு மனிதனும். தெரியுன்ற திமிரில் தான் தெரியும் சுற்றின்னு இருப்பான். கேட்ட பேர் தான் என்ன பண்ணுவான்? யோசிப்பான். இல்லைனா யோசிக்க மாட்டான். நான் யோசித்து தான் பேசுகிறேன். அப்போது அந்த திருக்குறள், முதல் திருக்குறள் எனக்கு தெரியுமானா மனப்பாடம் பண்ணி
மனப்பாடம் பண்ணிக்கிறேன்னு எனக்கு தெரியும். அவர் இப்படி எழுதிக்கிறாரு அப்படின்றத நான் படித்து வச்சுக்கிறேன் தெரியும். ஆனால் எனக்கு திருக்குறளை முழுசாக தெரியாது. சொல்லணுமா இல்லையா? சொல்லுவான். யாரோ ஒரு பேச்சாளர் இருக்கிறார், ஏதோ ஒரு சப்ஜெக்டை பேசுகிறார். சைவம் சரின்னு ஒருத்தர் சொல்கிறார். சைவ சாப்பாடு இருக்குது இல்லை, இந்த காய்கறி உணவுகள், கருவேப்பிலை, அரளிக்காய், சைவ சாப்பாடு, அரளிக்காய் பொரியல், இந்த மாதிரி இல்லையா? சாப்பிடக்கூடாது காய்களாம் என்னென்ன சொல்லுங்களேன். அந்த முள்ளாக ஒரு இது வந்து இருக்குமே, ஊமத்தங்காய் பொரியல். சைவ சாப்பாடு சரின்னு தானே சொன்னார். இப்போ ஏன் ஊமத்தங்காய் பொரியல் சாப்பிட மாட்டேன்றாரு? என்ன பாவம் பண்ணிச்சு? ஊமத்தங்காய் சைவம் இல்லையா? ஊமத்தங்காய் சைவமா இல்லையா? ஏன் சாப்பிட மாட்டேன்றாரு? சைவ உணவு தான் சரின்னு சொன்னார். வாட் ஹேப்பன்? ஒய்? ஏன் அரளிக்காய் விதை அரைச்சி கொடுத்தா சாப்பிட மாட்டேன்றாரு? அரளிக்காய் ஜூஸு, ஆசை வச்சே மச்சாவும் மேலே அரளி வச்சே கொல்லையிலே, வாட் ஹேப்பன்? ஒய்? கேட்டிங்களா? இப்போ அவருக்கு தெரியுமா சைவ சாப்பாடு சரின்ட்டு? சைவ சாப்பாடு சரியா, சரிகிற சாப்பாடு சரியா? எதுங்க சரி? சாப்பிட்டா செரிச்சிக்கிற சாப்பாடு சரியா, சைவ சாப்பாடு சரியா? அந்த நாய் என்ன தெரிஞ்சுன்னு பேசிக்குது? நாயின்றுமே யார் பேர் சொல்லி நாயினா தான் கோவம் வரும். பொதுவாக நாயினா யாருக்குமே கோவம் வராது. இப்போ நீங்கள் ஒரு பேரை சொல்லி, யாரோ ஸ்விக்கியில் வேலை செய்கிறாரு, சுமோட்டோவில் வேலை செய்கிறாரு, ஒரு சிவன்ற ஒரு ஸ்விக்கியில் வேலை செய்கிறாருன்னு சொல்லி அவர் பேரை சொல்லி அந்த நாய் அப்படின்ட்டிங்கன்னா டென்ஷன் ஆகிடுவார். சுமோட்டோவிலே ஸ்விக்கியில் வேலை செய்கிற சிவத்துக்கு பிரச்சனை கிடையாது. ஆமாம், சுமோட்டோ சிவம் அப்படின்னு வச்சுக்கேன். சுமோட்டோ சிவம்னா கோவம் வர யாருக்குன்னா ஏன் அவர் சுமோட்டோ சிவம் அப்படி தானே? என்னென்ன ஆப்புக்குதே சமையல் பரிமாறு. நீ சிவமானா இரு, அவமானா இரு. நீ வேலை செய்கிற, நான் ஆர்டர் போட்டு நீ எத்தனை தரனா தான் உன் வேலை. அப்படித்தானே? நிறைய இடத்துல ஹோட்டலுங்களில் பீஃப் போடுறது இல்லையா? ஏயா இந்தியன் ஹோட்டலுங்களில், ஃபாரினில் இந்தியன் ஹோட்டல் வச்சா கூட பீஃப் போட மாட்டானுங்க. ஃபாரினில் சராசரி ஹோட்டல்களெலாம் இருக்கும், இந்தியன் ஹோட்டலில் இருக்காது. ஏன் இந்தியர்கள்லாம் பீஃப் சாப்பிட மாட்டாங்கன்னே முடிவு பண்ணி வச்சுக்கிறான். அப்போ நான் யார்? நான் பீஃப் சாப்பிடுவேன். நான் இந்தியனா இல்லையா? இப்போ அவருக்கு தெரிஞ்சிச்சா இந்தியன்லாம் பீஃப் சாப்பிட மாட்டாங்கன்ட்டு? அவருக்கு தெரியலையா, தெரியுதா? இப்போ அவர்கிட்ட போய் நான் கற்றுன்னு வரேன், எனக்கு தெரியலன்ட்டு. நான் இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கி வச்சுக்கிறேன், இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுருக்கிறேன். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஹோட்டல், இந்தியன் ஹோட்டல் நான் போனேன், பீஃப் கிடைக்குமான்னு கேட்டேன். என்னை பார்க்குறான், நீ இந்தியனான்னு கேட்குறான். பாஸ்போர்ட் எடுத்து காமிக்கிறேன், பாஸ்போர்ட் எடுத்து காமிக்கிறேன். யூ ஆர் நாட் இந்தியன்ன்றாயா? பாஸ்போர்ட்டை பார்க்கணுமா, சாப்பிட பார்க்கணுமா? அவன் வேலை என்ன? அவர் என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறாரு? ஏன்டா திருக்குறள் பச்சே தெரியாது, சைவம் சாப்பிட்ற, அரளிக்காயும் ஊமத்தங்காயும் பொரியல் பண்ணி சாப்பிட மாட்டேன்ற, உனக்கு தெரியாது. தெரியாதுன்னு ஒரு முடிவுக்கே வராத பேசுகிற ஒரு மனுஷனை பார்த்து தான் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா அவனாண்ட கற்றுக்கலான்னு பார்க்குறீங்க. அவனுக்கே தெரியாது, நீ என்னடா கற்றுப்ப அவனாண்டன்னு கேட்குறேன். அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு திருக்குறள் மனப்பாடம் பண்ணிட்டா தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தமா? உணர்ந்து ஓதற்கு அறியவன். உணர்ந்து, அப்போ அவன் அறியவன் தான். சராசரி கிடையாது கடவுள், எல்லாருக்குமானவன் கிடையாது. உணர்ந்து ஓதணும். உணர்ந்து ஓதாமனுக்கு என்ன அது? ஓதுவார்னா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, இங்கிலீஷில் என்னத்தா 2 ட்ராப் போடு. காதலாகி. உண்மையா? இப்போ உணர்ந்துட்டார் அவரு. பார்த்துக்கிறீங்களா? ஐயோ, இந்த பாடி லாங்குவேஜ் சொல்லவே நீங்கள் ஆளை கண்டுபிடிச்சிருவீங்க. இன்னும் பாட்டை பண்ண என்ன அவங்க? சோர்ந்து போகாததுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? டயர்டா? சோர்ந்து போகாததுக்கு
என்னப்பா சோர்ந்து போவதுக்கு சோர்ந்து போவது லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஆர்வமின்மை பேர் சோர்ந்து போத்து. நேரடி வார்த்தை இருக்காது, சிலதெல்லாம் மொழிபெயர்க்கும் போது கொஞ்சம் மாதிரி தான் பேச வேண்டியது இருக்கும். எந்தன்னு போட்டோம் உண்மையாக அவரு எப்பனா பார்த்துக்கிறிய நீ, எப்பனா ஏதோ ஒன்று பேசுறிய, ஏதோ ஒன்று பேசுறல சாமி. சாமி உன் கண்ணை குத்தம் கேட்டாங்கல்ல, எதில் நான் எதில் குத்தம், எந்த கண்ணை குத்தம், நீ உருப்பிட மாட்டேன்ட்டான். நல்லா கேட்டேன் நான், சாமி கண்ணை குத்தனோடனே நான் கேட்டது என்னன்னா எதில் குத்தம், எந்த கண்ணை குத்தம், நீ தேர மாட்டேன்ட்டாங்க. ஆனால் நான் தேறிட்டேன். உன்னை விடுதலையாக்கம்னா எனக்கு தெரியாது, நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணணும். என்ன தெரியணும் முதல்ல உனக்கு? எனக்கு கண்ணு தெரியறதுனால நீ தெரிஞ்சவன் கிடையாது, காது கேட்கறதுனால நீ தெரிஞ்சவன் கிடையாது, மூக்க வச்சுருக்கிறதுனால நீ என்ன பண்ண வாசனை உணர்ந்தவன்லாம் கிடையாது. கருவோடு நாற்றம் அடிக்கிறது உனக்கு பிடிச்சா அதை என்ன சொல்கிற துர்நாற்றம்னுவே, அது வார்த்தை கூட உனக்கு தெரியாது. நாற்றம் கமிழ்னா வாசனை வருதுன்னு அர்த்தம், பிடிக்காத வாசனை துர்நாற்றம்னு அர்த்தம். இப்போ என்ன ஆச்சுன்னா வாசனைக்கும் நாற்றத்துக்கும் வேறு வேறு அர்த்தம் வச்சுக்கினுக்கிற. பிடிக்காததெல்லாம் நாற்றம் அடிக்குது, காற்று மேலே காற்று கீழே சைடில் நாற்றம் அடிக்குது. துர்நாற்றம் அடிக்கிறதுன்னு சொல்லணும். பிடிச்சிச்சா கரோடு பிடிச்சிச்சானா நாற்றம் அடிக்குது, அப்படியா? கடுவு பிடிச்சிச்சானா பா கரோடு கோபம் செய்கிறாங்க. அந்த வாசனையே சும்மா 2 கத்திரிக்காய் ஒரு வாழைக்காய் போட்டு அந்த கருவோட தலையை 2 பிச்சு போட்டு கொதிக்க வச்சா போதும். வாசனையை பிடிச்சினே சாப்பிட்டுடலாம் பொழுது. பக்கத்து வீட்டு கருவோடு கோம்பு நம்ம இங்கே சாப்பிட்ருக்கலாம். பிடிச்சவனுக்கு பிடிக்காதவனுக்கு நாங்கள்லாம் சைவம் அசைவம் சாப்பிட்டது செஞ்சது. மீனா கத்திரிக்காய் கூட விதவிதமாக இருப்போம். அது என்ன சோம்பேறினா எல்லாத்துக்குமே தான் கதை சொல்லணுங்க, அது வேறு விஷயம். எனக்கு திருக்குறள் பட்சம் தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. ஒருத்தன் வந்து பேசிங்கிறான் சுமோட்டோ ஸ்விக்கி, அவனுக்கு தெரியுமா தெரியாதுன்னு அவனுக்கே தெரியாது. நீங்கள் அவனை கேட்டீங்களா தெரியுமான்னு நீங்கள் கேட்கவே இல்லை, உங்களுக்கும் தெரியாது. 2 பேருக்குமே தெரியாது, 2 பேரும் தெரிஞ்ச மாதிரியே பேசிக்கிறீங்க. அவன் சைவம் சாப்பிட்றதா சரின்னா நீங்களும் சைவம் சாப்பிட்றதா சரின்னீங்க. எப்போனா ஊமத்தங்காயை வெட்டி போட்டு பொரியல் பண்ணிக்கலான்னா இல்லை. அவர்கிட்ட கேட்டிங்களா இது சைவமா அசைவமான்னு கேட்டிங்களா? எந்த தைரியத்தில் பேசிக்கிறான் அந்த எந்த தைரியத்தில் பேசிக்கிறான்? யாருக்கும் தெரியாதுன்னு தைரியத்தில் பேசிக்கிறான். நீங்கள் எந்த தைரியத்தில் கேட்டுனுக்கிறீங்க? அவருக்கு தெரியுன்ற தைரியத்தில் பேசிக்கிறீங்க. அவருக்கு தெரியுமான்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறேன் நான். அவருக்கு தெரியணும் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமான்னு கேட்குறேன். ஒரு சாமியார்கிட்ட போகிறீங்க, அவருக்கு கடவுள் தெரியுமான்னு கேட்டிங்களா? நீங்கள் கேட்டிங்களா? போனீங்க மென்னுனே இருந்தால் உள்ளே போயிடுச்சேனாக்கா ஜீரணமாயிடும், எல்லாம் சர்க்கரை தான். காஞ்ச மிளகா மென்னுனே இருங்களேன், சர்க்கரை ஆகிற வரைக்கும். கேட்டிங்களா? இந்த சாமி 2 10 காஞ்ச மிளகா மென்று காட்டுங்க, இது எப்படி மென்று சாப்பிட்றதுன்னு சொல்லுங்க. அது பரோட்டா ஆல்ரெடி நசுக்கி மாவாகி வந்துக்குது, அதை போய் மென்னுனே இருந்தால் என்ன பண்ண போகிற? எண்ணெயில் வேக வச்சு ஒட்டிக்கிறதுனால அது எண்ணெயை பிச்சு விட்டால் போதும், அவ்வளோதானே. சோறை பெருங்காயம் உள்ளே வச்சு முழுங்குவாங்க. சோறு இருக்குது இல்லை, அந்த சோறை மெல்லலாம் மாட்டாங்க, பெருங்காயத்தை உள்ளே வச்சுன்னு. ஒவ்வொரு புள்ள பத்துங்கன்னா அந்த காலத்து பொம்பளைங்களுக்கு தெரியும், கேஸ் இருக்குது இது இருக்குதுன்றதுக்காக பெருங்காயத்தை உள்ளே வச்சு சாப்பாடை மோல்டு பண்ணிட்டு முழுங்குவாங்க. ஏன்னாவாதா வெளியே முழு பருக்கே வெளியே வந்துடும். எதை அடிச்சு அவனை திருத்துத்தே? எதனா அடிச்சு திருத்தணுமா இல்லையா? இதெல்லாம் கேஸு கோர்ட்டுக்கு போக முடியுமா? பேச்சு உரிமை இருக்குது, அவனா பேசுவான். காது உரிமை உனக்கு இருக்குது, அவனுக்கு வாய் இது பேசின்னு இருப்பான், காதுக்கு நீ என்ன பண்ணிடுற கேட்டுட்டு வாயன் காது எதுக்காக குத்தாரு கடவுள் உனக்கு? அதுவும் தெரியாது. எனக்கு ஏன் சார் எனக்கு கடவுள் நம்ம வந்து இப்போ வந்துட்டோம்,
குழந்தையா இருக்கும்போது எதுவும் தெரியாது வாழ்ந்துட்டோம். இப்போ கேளு, எனக்கு ஏன் கண்ணு குத்த கேட்டியா? ஒரு நாய்க்கு தெரியாது கண்ணை வச்சு என்ன பண்ணணுன்னு, அது மண்ணு வேட்டையாடுது, சாப்பிடுது, போகுது, வருது. ஒரு நாய் அது காதுக்குது, அதுக்கு என்ன, அதுக்கு யாரோ கொல்லிடுறாங்க, முன்னோர் கொல்லிடுறாங்க, பொட்டை நாயை பார்த்துன்னு போயின்னு இருக்குது. மூக்கு இருக்குது, அது சுவாசிக்குது, போகுது, வருது. நாக்குக்குது, ஏதோ சாப்பிடுது, போயிது, அவள் தான். நாக்கு தொங்க போட்டுன்னு எங்கே போனாலும் போயின்னு இருக்கும். உனக்கு எதனா வித்தியாசங்குதா? எப்பறம் கேட்டியா? கண் எனக்கு ஏன் பச்ச, காது ஏன் எனக்கு பச்ச, மூக்கு ஏன் எனக்கு பச்ச, நாக்கு ஏன் எனக்கு பச்ச, இதெல்லாம் வச்சு நான் என்ன இதுக்கு பண்ணுறது? இதெல்லாம் எனக்கு எது குத்த கேட்டியா நீ? தெரியுமா உனக்கு கண் ஏங்குதுன்ட்டு? தெரியுமா? காது ஏங்குதுன்னு தெரியுமா உனக்கு? மூக்கு ஏங்குதுன்னு தெரியுமா? ஆனந்தவாள் நடத்தும் போது ராமலிங்கம் சொன்னார், ஐயா கிட்ட நிறைய கேள்வி கேளுங்க. அவர் மறந்துட்டுருக்கலாம், நான் மறக்கிறது இல்லை. காது ரெண்டையும் என் சைடில் வச்சுக்கிறான். சத்தம் எந்த பக்கம்னு வரணும்னு தெரியணும் உனக்கு. சத்தம் எந்த பக்கத்தில் வரணும்னு தெரியணும். காது இங்கே வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்க, கதை என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா? சத்தம் எந்த பக்கம் வந்து திரும்பி திரும்பி பார்த்துக்கணும். நீ இப்படி தாங்கிற, ஆனால் சத்தம் எங்கே வருதுன்னு ஒரு டிசைன் மேக்கிங் பண்ணிக்கிறான் நம்மள. இந்த நாய்க்கு சொன்ன புரியாது. நாய்க்கும் காதை அப்படி தான் சைடில் தான் இருக்குது. ஆனால் நாய்கிட்ட போய் உட்கார வச்சு, நாயே உனக்கு காதியா இது மாதிரி 2 சைடில் வச்சுக்கிறாங்கன்னா சத்தம் எங்கேருந்து வருதுன்றதுக்காக. சத்தம் எந்த பக்கம் வருது அந்த பக்கம் அது வாழ்ந்துன்னு இருக்கும். உன்னால் என்ன பண்ண முடியும்? புரிஞ்சுக்க முடியும். அப்போ நான் தெரியும்னு எப்போ சொல்லணும்னா, எனக்கு புரிஞ்சிச்சேன்னா தான் நான் தெரியும்னு சொல்லணும். அதர்வைஸ் என்ன இல்லை, இது திருக்குறள் நான் படிச்சிருக்கிறேன், மனப்பாடம் பண்ணிக்கிறேன், எனக்கு சொல்ல தெரியும், ஆனால் திருக்குறள் எனக்கு தெரியாது. அப்படி தானே சொல்லணும். அப்படி தானே சொல்லணும். அப்படியே பேசுகிறானுங்க, அப்படியே திருக்குறள் தெரியும்னே பேசுகிறானே. அதில் 2வது திருக்குறளில் தெளிவாக சொல்லிட்டாரு, டேய் படித்து என்னடா புடுங்குறேன்னு கேட்குறாரு அவர். கட்டுறதுனால பயன் என்கொள்ளனா நம்ம சிலாங்க புடுங்குறது, அவர் சிலாங்க அதெல்லாம் கிடையாது. பாவம் 2 வரையிலும் இதெல்லாம் புடுங்குறதுலாம் போய் மனசுக்குள்ளே திட்டி இருந்திருப்பார். சின்ன மயிர் பிடிங்கிருப்பார். இன்னும் நான் முடியுமோ பேசி 7 தானே போடணும். இதெல்லாம் இவங்களுக்கு அவங்களே சொந்தமாக கற்பனை பண்ணிப்பாங்க. நமக்கு எதுக்கு அதெல்லாம்? கட்டுறதுனால பயன் என்கொள் வாழறிவன் நற்றால் இல்லைன்னா வேஸ்ட்டுடா நீ குப்பை அப்படின்னு சொல்லிட்டு எழுதிப்பாரு. எழுதிக்க மாட்டாரா? யோசிச்சு பாரு. தெரியாது அந்த காலத்தில் என்னென்ன ஸ்லாங் இருந்தது, அதெல்லாம் என்ன பண்ணியிருந்திருப்பாரு. ஒரு வேலை சொல்ல முடியாது. இந்த மாதிரி லவுடிங் பண்ணலாம், இங்கிலீஷ் வார்த்தை அந்த வார்த்தைலாம் அப்போ இருக்காது. குண்டி நீந்திருப்பாரு, வேறு ஏதோ சொல்லியிருப்பார். திருநெல்வேலி பாஷையோ ஏதோ ஒரு பாஷை. அந்த காலத்தில் என்ன திட்டினாங்களோ திட்டிருப்பாங்க. அந்த காலத்துலையும் திட்டிருப்பாங்களா? திட்டிருக்க மாட்டா. சண்டாளா பார்த்தீங்களா பழைய பத்துங்களெல்லாம். இப்போ சண்டாளான்ற வார்த்தை அசிங்கமான வார்த்தை. அது வந்து ஒரு ஜாதியை வந்து அசிங்கமாகன்னு ஏதோ ஒன்று திட்டிருப்பார் அவர். அந்த மாதிரி வன்முறையெல்லாம் கையாண்டுருக்க மாட்டார். வேற யாரெல்லாம் மாதிரி சொல்லிப்பார். உள்ளெல்லாம் சொல்லி வச்சுக்கிறாரு. ஏதில் பிறந்தழிட்டு என்னென்னவோ சொல்லி வச்சுக்கிறார். உள்ள மோசமாலாம் பேசுகிறாரு. அது 2வது விஷயம். படிச்சதுனால என்ன இல்லை, பயன் இல்லை. இப்போ நான் தெரியும்னு சொல்லுகிறேனே, எனக்கு தெரியுமான்னு நான் கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்கணுமா கேட்கக்கூடாதா? நீ தெரிஞ்சதுன்னு சொல்லுகிறதெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரிஞ்சிச்சா உனக்கு? கண்ணில் தெரியறதுனால தெரிஞ்சிச்சா? இப்போ ஒரே கிறுக்கிற மாதிரி இருக்குது ஒரு படம். தெரிஞ்சிச்சுன்னு சொல்லுவ, எனக்கு தெரியவே இல்லைன்னு. அது உனக்கு சத்தியமாக தெரியவே இல்லையா? இது ஏய் உனக்கு சத்தியம் சொல்கிறேன், உனக்கு தெரியல. எது கிரிக்கிறாங்கன்னு தெரிதா இல்லையா உனக்கு? தெரிலன்ற எவ்வளோ திமிரு உனக்கு? கண்ணு தெரிதா இல்லையா உனக்கு? தெரிதா இல்லையா? இன்னும் எழுதிக்கிறாங்க, மொழி தானே தெரியல. டூ நாட் யூஸ் மொபைல் ஃபோன் எனக்கு தெரியலையா? என்ன மாதிரி உனக்கு சொல்ல தெரியல. ஆனால் போட்டு வச்சுதா இல்லையா? இன்னும் போட்டு வச்சுது. ஒரு ரவுண்டு போட்டுக்குது, ஒரு கோடு போட்டு, அரை ரவுண்டு போட்டு வச்சுது, ஒரு கோடு போட்டு ஒன்று வளைச்சி போட்டு, இன்னொரு கோடு போட்டு வச்சுது, இன்னொரு முட்டை போட்டு வச்சுது, ஒரு டீ போட்டு வச்சு. தெரிதா இல்லையா உனக்கு? தெரிலன்ற. தெரியுது தெரிலன்ற. தெரியாது தெரியுன்ற. நல்லா கேட்குறேன், என்ன தெரியுதான்னு கேட்குறாங்க. ஒருத்தர் வந்து என்ன பார்த்தா தெரியுதுங்க, தெரியுதா இல்லையா? ஆனால் சொல்கிறேன் தெரியலங்கன்ற. தெரியலையா? பார்த்தா ஒரு ஆள் உனக்கு தெரியுதா தெரியலையா? தெரியுதே தெரியலன்ற. எப்படி அது? உங்களுக்கு புரியுதா எவ்வளோ பெரிய முட்டாளாகிறீங்க நீங்கன்ட்டு? ஒரு நாய்கிட்ட போய் நீ நின்னா அது தெரியாது, உன்னை தெரிஞ்சு போயிடும். இல்லைன்னா வாழாட்டி நிற்கும். இவன் ஏமாந்த சொன்னகிரி இவன் பிஸ்கட் போடுவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கும். அப்படி தானே? உனக்கு என்ன தெரியுது? இன்னும் தெரியல உனக்கு? ஒரு ஆளை பார்த்தா ஏன் தெரிலன்னு சொல்கிற தைரியமாக? ஒருத்தர் பார்த்தா உங்களுக்கு யாருன்னு எனக்கு தெரிலங்கன்னு ஏன் சொல்கிறேன்?
நீ ஏதோ டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிற, அந்த டேட்டாலாம் எனக்கு புரிஞ்சால் தான் அவர் தெரியுது. அந்த டேட்டா புரியலன்னா அவர் எனக்கு தெரியல. அவர் பேர் தெரியல, அதனால் எனக்கு தெரியாது. அவர் ஊர் தெரியல, அதனால் எனக்கு தெரியாது. முன்னாடி பார்த்ததில்ல, அதனால் எனக்கு அவர் தெரியாது. தெரியாதுன்றது இவ்வளோ காரணம் ஆடிட்டு தெரியாதுன்ற, ஆனால் கண்ணில் உனக்கு தெரியுது. தெரியுதா இல்லையா? என்னை பார்த்தா உனக்கு தெரியுதா இல்லையா? தெரிலன்ற. இப்போ தெரிஞ்சுக்கோ, கண்ணு திறந்து பாரு. தெரியுது தெரிலன்ற, தெரியாது தெரியுன்ற. எவ்வளோ டேமேஜ் பண்ணி வச்சுக்கிறாங்க உன்னை பாரு. இவனுக்கு எப்படி தெரிஞ்சுது? எவனோ ஒருத்தன் பாட்டு எழுதிக்கிறான், ஏதோ ஒரு பாட்டு. ஏன்னா ஒரு பாட்டு சொல்லுங்கள், நான் சொன்னால் தான் தப்பாக போயிடும். நீங்கள் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா ஒரு பாட்டு சொல்லுங்கள். தெரிஞ்சு யாரோ ஒருத்தர் தெரிஞ்சு சொல்லிடுறான்னு சொல்லுங்க. எவனா ஒருத்தன் உங்களுக்கு தெரிஞ்சவன், அவருக்கு இது தெரிஞ்சிருந்து சொன்னாருன்னு சொல்லுங்களேன். இப்போ தான் யோசிப்பீங்க, அவனுக்கு தெரியுமா இல்லையா நம்பிக்கை. பெரிய சிக்கல் இருந்தது நிற்க வச்சுட்டான். தெரியல படிக்கிறீங்களே, எப்படா எனக்கு தெரியல, புரியுதா உங்களுக்கு? அவருக்கு தெரியணும், உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு கண்ணுக்குது, உனக்கு தெரியும். அவருக்கு கண்ணுக்குதா இல்லைன்னா உனக்கு தெரியாது. அப்படித்தானே? அவரு கண்ணுக்குதா? அவருக்கு அறிவுக்குதா? முதல்ல எப்படி முடிவு பண்ண அவர் அறிவாளின்ட்டு? ஜுப்பா போட்டுதான் அறிவாளியா? சைவம் சொன்ன அறிவாளியா? பட்டை வச்சிருந்தா அறிவாளியா? ஏதோ ஒரு மத அடையாளம் வச்சிருந்தா ஒரு அறிவாளியா? புக் எழுதிட்டா ஒரு அறிவாளியா? யூடியூப்ல 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் ஃபாலோவர் வச்சிருந்தா அறிவாளியா அவரு? இல்லை மைக் எடுத்து வந்து இங்கே வச்சுன்னு பேசினார்னா ஒரு அறிவாளியா? வெள்ளை சட்டை வெள்ளை வெஸ்டி போட்டு அறிவாளியா? எப்படியா அப்படி? எப்படி அவர் அறிவாளி, நீ எப்படி முடிவு பண்ண? உனக்கு அறிவுக்குதா முதல்ல? எப்படி படிக்கிற நீ? ஒரு புக்கை எழுதிட்டானா ஒரு பெரிய புக்கு படிப்பு. நீ புக்கு வச்சேன்னா புக்கில் ஊற்றலாம். பத்திரிகையை பார்த்துதான் பேசுகிறோம். பத்திரிகை தப்பாச்சடா பைத்தியம். பத்திரிகை படிச்சு நீ பத்திரிகை படிக்கணும்னா என்ன கேட்பார் ஒருத்தர். அவருக்கு பத்திரிகை ஏதோடே எனக்கு தெரியும், அவருக்கே தெரியாது. ஏதோ சொன்னாங்க, எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அப்படித்தானே? இப்போ விட்டுருங்க. திருவள்ளுவருக்கு தெரியுமா? திருவள்ளுவர் சொன்னார்ல, அவருக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? எப்போ அவருக்கு தெரியும், நீ தெரிஞ்சுக்க முடியும்? உனக்கு தெரியுமானா தான் அவருக்கு தெரியுமானே தெரியும். உனக்கே தெரியாத அவர் போய் எல்லாம் தெரிஞ்சவருன்ற எப்படி? அது உனக்கு தகுதிக்குதா? என்னை யாருன்னா முட்டாள்னு சந்தோஷப்படுவேன். ஏன் சொல்லு? என்னை முட்டாள்னா ஏன் சந்தோஷப்படுவேன்? தகுதி இல்லாத என்ன தான் சொல்லலாம். எனக்கு நான் முட்டாளா இல்லையான்னு எனக்கு தெரியணுமா அவருக்கு தெரியணுமா? நான் முட்டாள்னு எனக்கு தெரியணுமா அவருக்கு தெரியணுமா? எனக்கு தான் தெரியணும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவர் தெரிஞ்சு வச்சு என்ன பண்ண போறாரு? நான் முட்டாள் அவர் தெரிஞ்சு என்ன பண்ண போறாரு? சாப்பிட்டா சரிக்கிற பொருளை நான் சாப்பிட்டுங்கிறேன், இதை சாப்பிடாதுன்னு அவர் சொல்கிறாருன்னா அவருக்கு என்ன தெரிஞ்சிச்சு? சாப்பிட்டு பார்த்தாரா? அவரு சாப்பிட்டு பார்த்தாரா? சாப்பிட்டு பார்த்தாரான்னு கேட்குறேன் நான். சைவன்னாக்கா ஊமத்தங்காயை சாப்பிட்டே பார்க்கலையே அந்த நாய் என்ன பண்ணும்? என்ன பேசுங்கிறானுங்க? கடவுள் தெரிஞ்சிச்சா அவருக்கு? வள்ளுவருக்கு தெரிஞ்சிச்சா? ஆமாம் தெரிஞ்சிச்சு. எப்போ? வள்ளுவர் சொல்லி எனக்கு தெரிஞ்சிச்சு, அதனால வள்ளுவருக்கு தெரிஞ்சிச்சின்னு தெரியும். மிளகா காரமாகுது அப்படின்னு ஒருத்தர் புக் எழுதிறாரு. புக்கை பச்சார், மிளகா காரமாக இருக்குமா? இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சா? கிடையாது. மிளகா எடுத்து கடிச்சா என் நாக்கு ஏதோ ஒரு சுவையை உணருது, அந்த சுவைக்கு பேர் காரம். புரிஞ்சிச்சா? சர்க்கரை எடுத்து போட்டால் இனிக்குது, சர்க்கரை இனிக்கும். அதனால் இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, சர்க்கரை ஏமா இனிக்குது? கதை இங்கே ஆரம்பிக்கும், லட்டில் ஆரம்பிக்கும். லட்டு ஏமா இனிக்குது? கரும்பு சாறு இனிக்குது. கரும்பு சாருக்கு முன்னாடி சர்க்கரை அம்மா சர்க்கரை போட்டாங்க இனிக்குது. சர்க்கரை இனிக்குது, கரும்பு சாறு இனிக்குது. கரும்பு அம்மா இனிக்குது. கடவுள் பஞ்சாறு இனிக்குது. கடவுள் கூட இனிப்பாரா? ஆமாங்கன்னு இனிப்பார். இப்போ குழந்தைங்களாம் என்ன நினச்சிக்கா? கடவுள் இனிப்பாருன்றது தான் நீ சொல்லி கொடுத்த. ஆனால் குழந்தைங்க என்ன தெரியுமா நினச்சிக்கா? கரும்பு மாதிரி கட்டியாக நீட்டாக இருப்பார். தெரிஞ்சிச்சா இல்லையப்பா? லட்டியா இனிக்குது, சர்க்கரை போட்டாங்க இனிக்குது. சர்க்கரையா இனிக்குது, கரும்பு சாறு இனிக்குது. கரும்பு ஏன் இனிக்குது? கடவுள் கொடுத்தாரு இனிக்குது. கடவுள் கூட இனிப்பாரா? ஆமாங்கன்னு இனிப்பார். நல்லதுதான் இல்லையா அந்த பாட்டு?
இப்போ குழந்தை என்ன நினச்சிக்க, குழந்தை சரியாக கற்று கொடுத்துட்டே பினியே. ஏய், உனக்கே தெரியாது மிளகா ஏமா காரமாகுது, கடவுள் குத்தாரு காரமாகிறாரு. அப்போ கடவுள் மிளகா மாதிரி இருப்பார். முடிவுக்கு வருவியா மாட்டியா? வருவியா வரமாட்டியா? உன் புத்தி என்ன ஆயிடுச்சே? இப்போ தெரிஞ்சிச்சா இல்லையா உனக்கு? இப்போது நீ இதெல்லாம் விட்டுருவ, பாட்டெலாம் மனப்பாலமெல்லாம் வந்துடுவேன். யாருக்கு என்ன போய் கடவுள் எப்படி இருக்கிறாருன்னா கரும்பு பார்த்தது இல்லையா நீ? நல்லா காட்டியா பட்டினத்தர் கையில் இருக்குது. உனக்கு எக்ஸ்ட்ரா பிட்லாம் ஓட்டு வேண்டி பட்டினத்தர் கையில் ஏன் கரும்பு இருந்தது? ஏன் கடவுளை கையில் பிடிச்சிருந்தாருன்னுவான். பட்டினத்தர் கையில் என்ன வச்சிருந்தாரு? ஏய், கடவுளையா கரும்புன்றீங்க? தெரியவே இல்லை உங்களுக்கு. இவ்வளோ சொல்லி கொடுத்து கற்றுக்க பண்ணீங்க. மக்கு பசங்களா இருக்கிறீங்க. சரியான மக்குங்களுக்கு போய் பாடினீங்கிறேன். இப்போ பாரு, எல்லாம் மக்காயிடுவானுங்க. அடா 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 வச்சு செய்கிறாயா நம்மள? ஆமாவா இல்லையா? தெரியாதா இல்லையா? கூப்பிட்டு வச்சு தெரியுமா தெரியுமான்னு அடிக்கணும். என்ன பண்ணுவான் அவனை கேட்கவே இல்லை. என்ன நினச்சிக்கிறான்? தெரியுன்ற திமிரில் வந்து பேசிக்கிறான். என்ன தெரில அவனுக்கு? அவனுக்கே தெரியாதுன்னு உனக்கும் வர தெரில. உனக்கு தெரிய வைக்காத யாரும் அவனுக்கு தெரியாதவன் தான். அவனுக்கு தெரிஞ்சிச்சானா அவனுக்கு தெரிய வச்சிருவான். ஈஸி. பிரச்சனை எங்கே? அவனுக்கு தெரியாது, ஆனால் நீ முடிக்கவே வர முடியாது. அவனுக்கு தெரிஞ்சிச்சானா உனக்கு ரொம்ப ஈஸியாக கிட்ட வந்து அதான் உனக்கு பிரச்சனை ஆகிடும். தெரிய வச்சிருவோன்னா அவனுக்கு டென்ஷன் ஆகிடும். இவ்வளோ நான் தெரிஞ்சு வச்சுருந்தாலாம் அது நீயே போட்டு குழப்பிக்க. என்ன பண்ண? நீ குழம்புனா வச்சுக்க, மீனா வச்சுக்க, சரி. தெரியாதுன்னு ஒத்துக்கினா தான். இங்கே திமிர் தான் பிரச்சனை. என் வீடியோ பார்த்தா உனக்கு பிடிக்காது காரணம் என்னன்னா திமிர் தான். அவர் நாகரிகமாகவே பேச மாட்டோம். நாகரிகமாக பேசின மட்டும் ஒத்துருவியா? தடவை கொடுத்தா கரும்பு ஜூஸ் எடுக்க முடியுமாட? ஒருத்தர் சொல்கிறார், இப்போ கரும்புன்ட்டாங்களா, அன்பெனும் புடியில் அகப்படும் கரும்புன்ட்டான். பட்டினத்தார் கையில் கரும்பு இருக்குது. உன்னால் என்ன சொல்லிட்டாரு? அப்போ கடவுள் எப்படி இருக்குது? இப்போ தோட்டத்துக்கு போனான். கரும்பு வெள்ளை சின்னதாக சின்னதாகுது. இந்த ஃபாரின்லேருந்து வந்து கரும்பு சின்னதாகிட்டானுங்க. கருப்பு கருப்பாக கரும்பு கட்டை கட்டியாக இருந்ததா அந்த காலத்தில்? இப்போ கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. கடவுள் கருப்பு கரும்பா, கருப்பு கரும்பா, வெள்ளை கரும்பா? பட்டிமன்றம் புக்கிலேருந்து இப்போது உதாரணங்களை காட்டுறாங்க. லட்டியாக இணையுது, சர்க்கரை போட்டாங்க இணையுது, சர்க்கரையாக இணையுது, கரும்பு சாறு இணையுது. இப்போ கடவுள் கூட இனிப்பாரா? ஆமாங்கன்னு கடவுள் குத்தாரு இனிச்சிது. அப்போ கடவுள் கூட இப்போ குழந்தை அது கருப்புனே நினைஞ்சு இந்த குழந்தை இன்னொரு குழந்தை வந்து வெள்ளை கரும்பு இணைச்சு. வெள்ளையா கருப்பா? பட்டிமன்றம். கதையை அதுக்கு சொன்னதே இல்லை. அந்த குழந்தைக்கு எனக்கு தெரியாது, ஏதோ சமாதானம் பற்றி கேட்டுனே போகுது. இந்த குழந்தைக்கு முடி என்ன பண்ணுறது? நான் கரும்பு இனிப்பாக இருக்கும், இனிப்பாகுதுன்னு முடிக்க முடியல எனக்கு. கடவுள் கூப்பிட்டு வச்சு சொல்லிட்டேன், மேட்ரு முடிஞ்சிச்சு. குழந்தை கப்புனா ஆயிடுச்சு. முடிவு என்ன பண்ணேன்? எங்கன்னா எதனா முடியாதுன்னு என்ன பண்ணிடணும்னா கடவுள் கூப்பிட்டு வச்சுன்னு கடவுள் தான் கொடுத்தாருன்னா முடிஞ்சிச்சு. இப்போ ஜாதி பிரச்சனை ஏன் வந்ததுன்னு கேட்டே சும்மா என்னுற கடவுள் பண்ணார். இருப்பையா நான் கப்பு சுப்புன்னு செருப்பு போடாமல் சுற்றின்னு வருவையா? எனக்கு கடவுள் என்ன பண்ணிட்டாரு? நாட் ஓன்லி கரும்போட முடியுதில்ல அது. இப்போ கடவுளை எதுக்கு சொல்லி வச்சுக்கிறாங்க? கடவுள் தெரியாதவன் எங்கேருந்து வந்து முடிப்பான்னா உன்னை முட்டாளாக்குறதுக்கு எது வந்து கடவுள் எது வந்து முடிப்பான். ஏன்னா அவனுக்கு என்ன தெரியாது? கடவுள் தெரியாது. கடவுள் தெரியாதனால அவன் என்ன நான் பண்ணுவான்னா அவனுக்கு என்ன தோணுதோ அதையெல்லாம் உனக்கு போய் அவனுக்கும் தெரியாது. நம்மளும் செத்து போயிடுவோம். ஒரு 15 கோடி 100 கோடி 1000 கோடி 5000 கோடி நமக்கு அதை தான் வண்டி ஓட்ட முடியாது. இல்லை கோடீஸ்வரன் ஆகிட்டாக்கா டிரைவர் வச்சுக்கணும், அவள் தான். வேறு ஒரு கதையும் கிடையாது. ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். நீ கோடீஸ்வரன் ஆகிட்டு டிரைவர் வச்சுக்க, வேறு வண்டி நான் தான் ஓட்டணும். இப்போ டிரைவராக போகிறோன்னா ஒரே சந்தோஷமாகிடும். கடவுளே என்னை டிரைவராக படிக்க வைட்டான், நிறைய வண்டி ஓட்டணும். புரிஞ்சிச்சுன்னா பாரு, புரியலன்னா தப்பே கிடையாது. அது ஒன்றும் தப்பே கிடையாது. அது ஒன்றும் அது உனக்கு தெரியாது. ஏன் உனக்கு தெரியாது? நான் எங்கள் வீட்டு உள்ள ஒரு முட்டையை கூட எடுத்துன்னு போனதில்லை. வயிற்றுல வச்சுக்கிறேன், வயிற்று உள்ள வச்சுக்கிறேன். என் முட்டையை மாதம் மாதம் வெளியே வரும். ஆனால் என்ன எடுத்துன்னு போனதில்லை நான் உள்ள முட்டையை எடுத்து. முட்டை தான் வயிற்றுல வச்சுக்கிறேன். நான் முட்டை எடுத்துன்னு வரல. மாதம் மாதம் முட்டை கொஞ்சம் தான் தீட்டாகி வெளியே வருது. அதுனா அது பேர் சின்ன முட்டை, கருமுட்டை தானே. கோழி இட்ட முட்டை தான் நீ உள்ளிட்டும் போல. ஆல்ரெடி நீ முட்டை உள்ளே வச்சு தானே பண்ணுகிற. உனக்கு என்ன தெரியாது? ஐயோ நமக்குள்ள ஒரு முட்டை இருக்குதுன்னு உனக்கு தெரியல. நீ ஒரு முட்டை, அதனால ஒன்றா தெரியாது. சொம்மனா திருக்குள்ள பஸ்ட்டுனா சொல்லக்கூடாது, தெரியும்னு சொல்லக்கூடாது. ஏதோ மதனக்குள்ள பஸ்ட்டு கடவுள் தெரியும்னு சொல்லக்கூடாது. 4 புக்கை பஸ்ட்டு கடவுள் தெரியும்னு
சொல்லக்கூடாது. தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லு, தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெரியன்ட்டியாண்ணா, எப்போ உனக்கு கடவுள் தெரியுமா? தெரியுமே, கம்முன்னு போயிடுவேன் நான். அடுத்த கேள்வியே கிடையாது. எப்போ நான் கேட்பேன், எனக்கு விசேஷமான ஆளாக இருந்தால் அப்படியா அவனுக்கு தெரியுமா? எப்படின்னா இது கூட தெரியாதா? வினாசக்தி வந்துடுது. கரும்பு ஏன் வச்சாங்க? ஏன் கரும்பு இப்போ வந்தது? கடவுள் கரும்பியா? நான் செஞ்ச குறும்புன்னு ஒரு படம் எடுத்துக்கிறான். புரியுதா? கரும்புக்கு ஏன் கரும்புன்னு பேர் வச்சாங்க? தெரியாது. ரொம்ப சிம்பிள். ஏதோ பேர் வச்சுட்டாங்க, வாயில் வந்தது முதல்ல வளரிட்டு இருப்பான், அடுத்து என்ன பண்ணுக்கிறான். நிலாக்கு ஏன் நிலான்னு வச்சான்? பார்த்து நிலான்னு இருப்பான், அவள் தான் முடிஞ்சிச்சு அவங்க கதை. அடுத்தவங்கள என்ன பண்ணிட்டாங்க, அதை மனப்பாடம் பண்ணிட்டு நிலா அவள் தான் அடுத்தவங்க பாட்டுட்டான், நிலா நிலா வா வா நில்லாமல் ஓடி வான்னு. ஒருத்தன் பார்த்தான், நிலாலாம் இல்லை அது மதின்ட்டான். நல்லதானே இருக்குது. அவன் நிறைமதி, குறைமதி, வளர்மதி, எத்தனை மதி இருக்குது போடு. மதி வான்றது இருக்குது, மதி வான விட்றதுலடா நாங்கள். புரிஞ்சிச்சா? முதலாளி எப்படி வச்சார்? வளர்னாரு. அதை உண்மையாக்கிக்கணும். மொழி அத்தனையும் யாரோ ஒருத்தர் வளர்ந்து தான் அது மொழியாக மாறி நிற்கிது இப்போ. அப்போ மொழி ஆராய்ச்சி பண்ணி வார்த்தை என்னன்னு பண்ணாக்கா தெரியாதுன்னு போய் முடியும். அப்படி தானே? அந்த இடத்துல கடவுளை வந்து ஃபில் பண்ணி யாரோ ஒருத்தர் வளர்னாங்க, அதை என்ன பண்ணுங்கிறான்? தெரிஞ்செல்லாம் செய்யலை, தெரியாமல் தான் செஞ்சாங்க. ஆனால் அது அழகாக இருந்தது, பயன்படுத்தினுக்கிறோம். வா அப்படின்னு ஒரு கத்துனாங்க, நல்லா இருக்குது. ஓஹோஹோ அப்படின்னு கூப்பிட்டு இருந்தா என்ன பண்ணியிருப்போம் இது வரைக்கும்? யாரை பார்த்தாலாம் ஓஹோஹோ இருப்போம். எல்லாம் வாவான்னு தான் என்ன பண்ணுகிறான், வான்னுக்கிறோம். என்ன கதை இது? வெள்ளைக்காரங்கிட்ட போய் வாவான்னு என்ன பண்ணுவான்? ஏதோ என்ன பண்ணுகிறான் பொழுது. இப்போ படம்லாம் பார்த்தாங்களா, ஊட்டானுங்களா? ஐயோ அம்மான்னா கத்துறதில்ல, அது இங்க இங்கிலீஷ்காரி எப்படி கத்துனாரு பாத்துனா? நம்ம நிலைமை எவ்வளவு மோசமாயிடுச்சு. இப்ப தெரிஞ்சு சாபத்துனா என்ன பண்ணா? உண்மையிலே ஆபத்துல ஹெல்ப் நான் சொல்லுவேன், யார நடிகராங்கன்னு கம்முன்னு போயிடுவோம். உண்மையிலேயே ஆபத்து காலத்தில் உன் மொழி பேசுறியா பாரு, வலி வந்தா பண்றியா பாரு, ஜுரம் வந்தா அனுத்தரியே எங்கன்னா கற்றுக் கொடுத்தாங்களா பாரு. ஜுரம் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் என்ன பண்ணா அப்படி சொல்லணும்னு சொன்னாங்க. யாருன்னா எப்படி அனுத்துற? அதான் நீ, அதான் உன் ஒரிஜினல் பாஷை, அதான் உன்னுடைய ஒரிஜினல் சத்தம். புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? அதெல்லாம் உனக்கு யாரும் கத்தர முடியாது. அனத்தி பக்கத்தில் நோயை வெளியே தள்ளுற. புரியுதா? அந்த காம கூட்டத்தில் 2 பேரும் கலவையில் ஈடுபடும் போது ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, சத்தம் இருக்கும். அது அவங்களுக்கே உரிய சத்தம். சில பேர் அந்த சத்தம் தேடுறவனா இருப்பான், இந்த பொம்பளை இந்த சத்தம் எழுப்பலாம். அதெல்லாம் போய் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். இப்படி போன மாதிரி பார்த்து இருந்தா எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குதுன்னு தெரிய. யோ எப்போ பார்த்தாலும் தெரியாமையா தெரியாதியா? போன பேர் தான் என்ன பண்ண தெரியும் எனக்கு. அப்போ திருக்குறளை படித்த உடனே அகர முதல எழுத்து எல்லாம்னா ஒரு எழுத்துக்கு அகரம் முதலாக இருக்கு. இதுக்கு ஒரு விளக்கம் ஒருத்தர் சொன்னோமா என்ன? ஆமாம் எனக்கு தெரியல. விளக்கம் சொன்னவருக்கு தெரியுமான்னு முதல்ல ஒரு கேள்வி இது. இப்போ அது எப்படி எல்லா மொழிக்கும் முதலாக முடியும்? ஒரு கேள்வியா இல்லையா? கேட்கவே மாட்டோம். தெரியாதுன்னு நான் நினச்சா தான் கேள்வியே எழுப்ப முடியும். இல்லை நான் என்ன பண்ண மாட்டேன், ஐயோ தெரிஞ்சு சின்ன நம்பரையே உன்ன மாதிரி ஒரு கேடு கட்ட ஜந்து உண்டான்னு கேட்குறேன். நாய்க்கு தெரியாதுன்றது மேலே அக்கறையும் கிடையாது. உனக்கு பகுத்தறிவை எதுக்கடா குத்துக்கிறாங்கன்னா, உனக்கு தெரியாது தெரிஞ்சிக்கோ அப்படின்றது தான் பகுத்தறிவை குத்துறாரு. உனக்கு தெரியாது, பிறவி தெரியாது, தெரிஞ்சுக்கோ. மறைச்சி வச்சிருக்குது, நான் குற்றம் செய்யலையே அப்படிலாம் கிடையாது. குற்றம் செஞ்சேன், மறைச்சதெல்லாம் மேட்ரு இல்லை. இப்போ நான் உன்னை இங்கே பறக்க வச்சுக்கிறேன், இங்கே சரியாக வாழ், அவ்வளோதான் அவன் வேலை. உன் பண்ணதெல்லாம் நான் சொல்லி உனக்கு திரும்ப உன்னை குற்றம் நீ சொல்லி நீ தப்பாயிடுவேன். இங்கே உன் மனசாட்சி சரியாக வாழ், இங்கே இப்போ இது ஒரு சந்தர்ப்பம். அது உருவா உனக்கு தெரியாது, தெரியும்.
எது தெரியா? உன் மனசாட்சிக்கு தெரியும், உன்கிட்ட உனக்கு தெரியும். உனக்கு தெரியணும், உனக்கு தெரியாது. இதுதான் பிரச்சனை. உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டேன்னா, நான் எல்லாம் கண்ணை கொண்டு பார்க்கும், நான் கண்ணை கொண்டு உணர்வேன். நான் எல்லாம் காதை கொண்டு கேட்கும், நான் காதை கொண்டு கேட்டு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுப்பேன். எந்த திசையிலேருந்து யார் கத்துது? யானை கத்துது, பூனை கத்துது, எலி கத்துது, மாடு கத்துது, மாடு கர்ப்பத்துக்கு கத்துது. புரியுதா என்ன சொல்றேன்னு? பூனை காமத்துக்கு கத்துது, எலியை பூனை தத்துது, அதனால பூனை இப்படி கத்துது. ஒன்று வேட்டையாடுறதுக்காக கத்துது. தெரியும், உனக்குன்னா தெரியும். சத்தம் மட்டும் தெரியாது, சத்தத்துக்கான காரணமும் உனக்கு தெரியும். ஆனால் என்ன ஆயிட்டுக்கிற? தெரியுன்ற விஷயத்தெல்லாம் தெரியாதுன்னு ஆக்கிட்டு, தெரியாதுன்ற விஷயத்தெல்லாம் தெரியும்னு ஆகி என்னன்னா தில்லாலங்கடி வேலை பண்ணுற? ஏண்டா நீ 10,000 பாட்டு எதுனா உனக்கு தெரியுமா? 10,000 பாட்டு எது தெரியும் உனக்கு? அவள் தான். அது ஒரு ஏஐ கிட்ட சொன்னால் கதையாக சொல்லுது. ஒரு கதை ஒன்று எழுதினாக்கா எழுதி கொடுக்குது. என்ன உனக்கு எந்த மாதிரி கதை வேணும்னு சொன்னால் போதும். அதுவே என்னென்ன கேரக்டர், எத்தனை கேரக்டர் வேணும், கதை அது எழுதியா, கோடிங் அது எழுதுது. இதெல்லாம் எதை செய்ய முடியும்ட்டான்? இதெல்லாம் மிஷினே செய்யும். நீ நிறுத்துக்கிறப்பா எல்லாம் மிஷின் செஞ்சால் நீ எதுக்க? கொஞ்சம் உணர்வோட, ஒரு பாசமாக, ஒரு அன்பாக, காதலாக, காமமாக, வேறு மாதிரி கோபமா, இறக்கமாக, எல்லா மாதிரியும் பார்க்கறதுக்கு தான் உனக்கு. இதெல்லாம் உனக்கு இயல்பு. அங்கே சொல்லிட்டாரு, கோரில் புலியில் குணமில்லவே என் குணத்தான் தாளை வணங்கா தரையிட்டு. என் குணம்லாம் இருக்காதுடா. ஒரு மனுஷனா என்ன இருப்பான்? இது புக்கு பச்சியா கோவத்தை ஒரு 5 சென்டிமீட்டர் படி சிரிப்பை, ஒரு 2 சென்டிமீட்டர் சிரி. ஒரு சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்ட, அவள் சிரிச்சா சிரிப்பில் 100 பேர் செத்து போயிட்டான். ஐயோ 100 பேர் எண்ணி இருந்துக்கிறான் போல இருக்கு. அப்படியா? சிரிக்கணும்னா இந்த மாதிரி தான் சிரிக்கணும், அந்த மாதிரி சிரிக்கக்கூடாது, இந்த மாதிரி சிரிக்கக்கூடாது. சொல்ல முடியா? நல்ல வேலை இதுக்கெல்லாம் உங்களுக்கு யாருன்னா போதகர் வந்துட்டாருன்னா உன் கதை முடிஞ்சிச்சு. அனத்துக்கு, சிரிக்கிறதுக்கு, ஆயிரத்துக்கு இது பண்ணல. உன்னை டிஸ்டர்ப் பண்ண முடியாத அளவுக்கு கடவுள் பண்ணி வச்சுக்கிறான். நல்ல வேலை, கடவுளே எங்களை காப்பாற்றிட்ட. யார இல்லைன்னா என் நிலமை என்ன இருக்கு? அனுத்தும் போது கூட நம்மலாம் பறையர் எப்படி கத்தனா? மோல இருங்களாம் செட்டே இருங்க. நாலு வேலை எப்படிலாம் கற்று கொடுத்துருந்தா கண்டுபிடிச்சிருவீங்க. இவர் செட்டியார் பாருங்க இப்படி தான் சிரிப்பார், இவர் நாய்க்கர் பாருங்க இப்படி தான் பண்ணுவார், இவர் பறையர் பார்த்தீங்களா அவர் அனுத்தும் போது கண்டுபிடிச்சிருவீங்க. நல்ல வேலை இங்கெல்லாம் உங்களால் கை வைக்க முடியல. கடவுள் கெட்டிக்காரன். சிரிப்பு எல்லாம் இருக்கான். என்ன எப்படி கண்டுபிடிப்பான்? இவர் மோலியார் திரும்பதே தேர்ந்து பார்த்தீங்களா? மோலியாருங்களா தான் சொல்லுவான். உங்களுக்கு புரியுதா? மோலியாருக்கு பாருங்க. நீங்கள் கூட ஒரு 4 மொழியை கூப்பிட்டு பாருங்களேன் எப்படி சரிங்க. நல்ல வேலை கடவுள் என்ன ஆகி வச்சுக்கிறான். டேய் ஜாதி இல்லை, இது உனக்கு தெரியல, ஆனால் தெரியன்ற ஜாதி இல்லை. இது இல்லைன்னு ஒருத்தர் சொல்லணுமா? இல்லை, அது இல்லை. ஆனால் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பார். நீ எப்பேற்பட்டாலும் அந்த அளவுக்கு உனக்கு தெரியாது. இல்லாத ஒன்றை இல்லைன்னு ஒருத்தன் பேச வேண்டியதாக இருக்குது பாரு. கடவுள் இருக்குது, அது இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான். கடவுள் இருக்குதுன்னு ஒருத்தன் சொல்கிறான் தெரியாமையே. அதான் உங்கள் பிரச்சனையே. தெரியாதவங்கிட்ட நீ என்ன பண்ணுகிற? தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயரும் தீரா இடும்பை தரும். வலியும் துக்கமும் எங்கடா நடக்குது, எங்கே நான் பிரச்சனையோட இருக்கிறேன் அப்படின்னு கேட்டால், நான் தெளிவே இல்லை, நான் தெரிஞ்சிக்கவே இல்லை. எனக்கு தெரியாதுன்னு என்னை கேட்டு நான் தெரியாமல் இருக்கிறேனே, நான் தெரிஞ்சுக்கணும்னு நான் கேட்கவே இல்லை. அவன் தெரியாத ஒருத்தங்கிட்ட போய் கற்றுன்னு தெரிஞ்சிச்சுன்னு வர நினச்சிக்கிறேன். குருடும் சேர்ந்து குருட்டாட்டம் ஆடிய வரைய ஆடின்னு நீங்கள் ஒன்றும் கூட எனக்கு அதான் தமாசாக இருக்கும். பரவாயில்ல, இந்த உலகத்தில் நம்ம வந்துட்டோம். எதனா குருன்னு அவனா ஒருத்தன் எட்டி பார்த்துட மாட்டானா, காலையில் இதில் கேட்டுறாதானா வந்துருந்தாங்கிறேன், நல்லாவும் தாங்கிறேன். யாரோ ஒருத்தருக்கு என்ன தான் ஆகுது, கேட்டுதான் இருக்குது. யாரோ ஒருத்தருக்கு புரியதான் செய்யுது. அப்போ தெரியாதுன்னு ஒன்று புரிஞ்சுக்கினியானா, எனக்கு தெரியாது சொல்கிறவனுக்கும் தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவன் உண்மையிலேயே சொல்கிறானா, நான் மனப்பாடம் பண்ணி யார் ஒன்றா பேசலாம். நான் தான் சொல்கிறேன்னே, ஒரு கடிகாரம் சரியாக ஓடுதா இல்லையான்னு நீ செக் பண்ணக்கூடாது. சரியான நேரத்தில் போய் கடிகாரத்தை பாரு, சரியாக தான் இருக்கும். அது ஓடாத கடிகாரம் கூட என்ன தான் பண்ணோம், 2 வாட்டியை
பர்ஃபெக்ட் டைம் காட்டும். நீ பர்ஃபெக்டாக பார்க்கல, உன் பிரச்சனை இது. கடிகாரத்து பிரச்சனையா? நான் தான் ஓடுறது இல்லையாடா. நீ டைம் எப்போ வந்து பாரு, சரியான நேரத்தில் வந்து பாரு. 10 மணி 10 நிமிஷம் நின்றுக்கிறேன்ல, 10 மணி 10 நிமிஷம் பார்த்துட்டு நான் சரின்னு சொல்லிட்டு போன்ற. நீ பார்த்த நேரம் எந்த நேரம் ஆகுது? இப்போ உங்ககிட்ட இருந்த சரியா அதுக்கிட்ட போய் ஏற்றினா பண்ணுகிற. புரிஞ்சுச்சா? அப்போ எனக்கு தெரியாதுன்னு நீ நில்லு. திருக்குறள் நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு தெரியாது. விளக்குறையை நான் படிச்சிருக்கிறேன், இது எனக்கு விளக்கமானு எனக்கு புரியல. இல்லை உட்காந்து உன்னா கூட பேசு. அந்த புக்கும் நீயும் பேசு. எந்த புக்காக நான் என் வீடியோவும் நீயும் பேசுங்கன்றேன். என் வீடியோலாம் சாதாரணமாக கேட்டு அப்படி போயிருக்கலாம் கிடையாது. 10 வாட்டி கேட்கணும். புரியுதா? கேட்டு பேசணும். அதை கூட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் மனசாட்சி உங்கள் கூட பேசுகிற மாதிரி தான் இருக்கும். என் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 வாட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எப்படிடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களை கூட பேசிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இது எப்படி அடுத்தடுத்த கேள்வி நான் கேட்குற மாதிரியே பேசிக்கிறேன் இருந்தாலுன்னுவேன். எனக்கு தோன்றதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியுது? அடுத்தது இந்த கேள்வி அவன் அதை சொல்லுவான். நான் ஆச்சரியப்படுவேன். நான் தான் பேசியிருப்பேன், நான் ஆச்சரியப்பட்டிருப்பேன். ஏன் ஒரு மனம் தெளிவடையுதுன்னா அப்படி தான் போவோம். அப்படி தான் அது போவோம். அங்கே போவோம், இங்கே போவோம், அலையும் வரும் போவோம், க்ளீனாக பேசின்னு இருக்கோம். தெரியாதுன்றது எவ்வளோ அழகாக பேசிங்கிறான்னு உனக்கே புரியும். அப்புறமா அப்போ தெரியாதுன்னு நான் தெரிஞ்சுக்கினேன்னா எல்லாத்தையுமே என்னால் தெரிஞ்சுக்க முடியும். எல்லாத்தையும் என்னால் பண்ண முடியும், என்னால் தெரிஞ்சுக்க முடியும். என்னால் ஒரு நெட்டை கைகளால் திருப்பி டைட் பண்ண முடியாது. இது உனக்கு தெரியும். ஸ்பேனர் இப்போது ஏன் ஸ்பேனர் வந்ததுன்னே தெரியாமல் ஒரு மெக்கானிக் ஆகிட்ட. நீ ஸ்பேனர் கொடுத்து டைட் பண்ணுகிறேன், நெட்டெல்லாம் போட்டு டைட்லாம் பண்ணிட்டேன். ஏன் ஸ்பேனர் வச்சுக்கிறாங்கன்னு உனக்கு தெரியாது. ஏன் ஸ்பேனர் வச்சாங்கன்னு கேட்ட உடனே உனக்கு தெரிஞ்சிடும். ஏன் ஸ்பேனர் வச்சுக்கிறாங்கன்னு நான் இப்போ பேசின உடனே டக்குன்னு புரிஞ்சுப்பேன். ஆமாம், கையில் டைட் பண்ண முடியாதனால ஸ்பேனர் வச்சுருக்குது, கைகளுக்கு பலம் கிடையாது. இதுதான் தெரிஞ்சிச்சு. அந்த மாதிரி தான் ஒரு புக்குமே. நீ திருக்குறளோ அல்லது சிவாகமமோ படிக்கும்போது எனக்கு தெரியாதுன்ற மாநில போய் படிக்கணும். நீ தெரிஞ்சதை வச்சுன்னு படிச்சேன்னா கடைசி வரைக்கும் நீ தெரிஞ்சிக்கவே முடியாது. உனக்கு தெரியாதுன்னு முடிவு பண்ணிட்டு படிக்கணும். ஒன்று அவன் தானேன்னா அதுனா ஒன்று அவன் தானேன்னு தெரியாதுன்னு படிக்கணும். தெரிஞ்ச பட்சன்னு வச்சுக்க, ஒன்று இது யாருக்கும் தெரியாதா, கடவுள் ஒன்று தான் அப்படின்ட்டுனா மேட்ரு முடிச்சு. அது கிடையாது. அதில் ஒன்றுன்னு அதை கூட ஒன்றுன்றான். உணர்வோட பச்சா அர்த்தம் வேற. சும்மா பச்சானா ஒன்று அவன் தானேன்னா நீ யாரடா தேர்ற? உன்னை தான் தேர்ற. யாரை தேர்ற? நீ உன்னை தான் தேர்ற. உனக்குள்ளே தானே அபரிதமான சக்தி இருக்குது. என்னன்னா கற்றுக்குந்தெல்லாம் பேசிங்குது தொன்னு கற்றுக்குந்தெல்லாம் நானுன்ற. நான் உன்னை கடவுள் ஒன்று, நீ கற்றுக்குன நானை வச்சுன்னா அதான் கடவுள்னுங்கிற. அது இன்னும் திமுரு. கற்றுக்காத நீக்கிற பாரு அதான் கடவுள். எதுவுமே தெரியாத நீக்கிற பாரு அதான் கடவுள். அப்போ நீ கடவுளாக இருக்கும்போது உனக்கு எந்த நினைப்போ சிந்தனையோ வராது. எழ வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. வெறும் சத்தம் மட்டும் கேட்டு எது கம்னு இருப்பாரு. அங்கேருந்து ஒருத்தன் சொல்கிறான் போனோம் போலன்னு, அங்கேருந்து ஒருத்தன் சொல்கிறான் இந்த மாதிரி இருக்குதுன்றான். ஒரு யோகி எப்படி ஆகிட்டான்னா அப்போ அவன் காலில் ஊர் தான் வரோம். மனுஷன்தான், அவனும் மனுஷன்தான், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. இப்போ அது ஒரு கம்ப்ளைண்ட். காலில் ஊர்த்து மனுஷன் காலில் மனுஷன் விடலாமா? மனுஷன் கையை மனுஷன் முடிச்சிக்கலாமா? கேள்வி தானே. இப்போ மனுஷன் காலில் மனுஷன் விடக்கூடாது, மனுஷன் கையை பிடிச்சிக்கலாமா? மனுஷனை பார்த்து மனுஷன் இப்படி பண்ணணுமா? மனுஷனை பார்த்து இப்படி பண்ணணுமா? இப்படி பண்ணுற மாதிரி அதுவும் ஒன்று ஆயிடுச்சேன்னா உனக்கு புரியாதனால என்ன பண்ணுகிறேன்? நீ குற்றம் பார்க்கறது ஒரு வேலையாக வச்சுன்னு புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? புரிஞ்சு வச்சுங்க. எனக்கு தெரியாது காலைல ஏன் ஊராங்க, எனக்கு தெரியாதுன்னு கேட்டால் தெரிஞ்சிச்சின்னு நினச்சில. ஏன் காலைல காலைல தெரிஞ்சிச்சா உனக்கு? அது காலா அது உனக்கு தெரியுமா உனக்கு? அவன் கடவுள் புரிஞ்ச ஒரு மனிதன். அது அந்த சரீரம் விசேஷமானது. எனக்கும் அது புரியாதான்னு ஒருத்தன் விழுவான். அவனுக்குன்னா தெரியும். அவன் முட்டாளாக கூட இருக்கட்டும், அது அவன் ரெண்டாவது விஷயம். கடவுள் தெரியுன்னு சொல்லிட்டானே எடுத்துக்காக கூட காலில் விழலாம் தானே. ஒரு காலம் அவனுக்கு கடவுள் தெரிஞ்சு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே. முட்டாளாக இருந்தால் அது அவன் பிரச்சனை. காலில் வந்தால் சாபம் போயிடுவான். யார் பிரச்சனை உனக்குன்னா? உன்னை ஒருத்தன் ஏமாத்தினா நஷ்டம் யாருக்குன்னு நினைக்கிறேன்? உன்னை மட்டுமா ஏமாத்தினா நினைக்கிறீங்க? ஏமாற்ற தெரியும்னு கற்றுக்கணும், வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஏன்? திறமையை வளர்த்துக்க மாட்டான். ஏமாத்தியே போச்சுன்னு இருப்பான், எங்கன்னா ஒரு இடத்துல மாட்டிப்பான். உண்மையானவனுக்கு பிரச்சனை. 4 புக்கு பார்த்துட்டு நான் ஆன்மீகவாதி ஆகிட்டேன், நான் ஞானம் அஞ்சிட்டேன்னு ஒருத்தன் பொய் சொல்லி பேசினான். நான் எங்கே போய் என்ன தான் ஆகுனா மாட்டினா? அப்போ நீ குத்தான மாட்டேன். நான் ஆன்மீகவாதி தான், நான் மாட்டதுக்கு காரணம் மத கிரிட்டிசைஸு.
கிரிட்டிசைஸும் தப்புன்றாங்க. பிரச்சனை அங்கே என்னது இல்லை. நான் நிறைய மதத்தை கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தேன். ஒரு மதத்தெல்லாம் கிடையாது. எல்லாம் இப்போ கூட யாரையா கூட நான் பர்சனலாக இதை ஆஃப் பண்ணிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுவேன். எனக்கு பிரச்சனை கிடையாது. அங்கே சொல்லி அமிச்சாங்க, ஐயா நீங்கள் வெளியே போய் பேசும்போது கோவப்பட்டு உங்களை குத்தி சாவச்சிட்ட பிரச்சனை எங்களுக்கு இல்லைன்னா. ஏன்னா வெறியோட சுற்றிங்கிறான். எனக்கு தெரியுன்ற வெறியோட. ஒரு தினம் என்ன வெறியில் சுற்றிங்கிறான் எனக்கு தெரியாது. ஆனால் என்ன வெறியில் சுற்றிங்கிறான் தெரியும். குத்திங்க கமெண்ட் எதாவது அசிங்கமாலாம் எதுக்கு? அவனுக்கு தெரியும் எனக்கு தெரியாதுன்ற முடிவுக்கு வந்துட்டான். நான் தெரியாதுன்னு முடிவுக்கு வந்துட்டேன். அடுத்த விளையாடி அதிசயம் எனக்கு தெரியாது. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? வாழ்க்கையின் சூட்சுமங்கள் அடுத்த நாள் என்ன நடக்குது எனக்கு தெரியாது. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு என்ன கூட இருப்பாங்களா இல்லை மாட்டாங்களா எனக்கு தெரியாது. உண்மை என்ன எனக்கு தெரியாது. ஒவ்வொரு கணப்பொழுதுமே எனக்கு தெரியாத விஷயங்கள் தான் நடந்துனே இருக்குது. நான் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு என்னை பக்கமாக வச்சுக்கிட்டு உன் கையில் இருக்குது. யாருக்கிட்ட? கடவுள்கிட்ட தான் இருக்குது. அப்போ தெரியாதா? நான் ஆமாம் தெரியாது. அப்போ பேசுகிறேன், நான் ஆமாம் பேசுகிறேன். தெரியாது பேசுவேன்னா பேச பேச எனக்கு தெரியும். பேச பேச எனக்குன்னா தெரியும். ஒரு கேள்வி எழும்புது, பதில் இருக்குது, பேசுகிறேன், அவ்வளோதான். அப்போ நீ தெரிஞ்சு பேச சத்தியமாக தெரிஞ்சு பேசுகிறேன். எனக்கு இந்த கேள்வி கேட்பீங்க எனக்கு தெரியாது. தலைப்பு எனக்கு தெரியாது. என்ன தான் ஜெயக்குடி என்ன சொன்னாலும் அதை பேசினோடான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா தலைப்பு சொன்னால் தெரியாது. ஓ அதுதான் தலைப்பு. அதுவே தலைப்பு நல்லா தானே இருக்குது. தெரியாதுன்றது ஒரு தலைப்பு. தெரியாதுன்றதை பற்றி பேச வேண்டியது. நிறைய பேர் தெரியாதுன்னே தெரியாது. எல்லாம் தெரிஞ்ச ஏகம்பரம் தான் எல்லாருக்கும். கற்பு கரிசினா என்னன்னு கேட்டுப்பாரு. இது கூட தெரியாதான்னு ஆரம்பிப்பான். நத்திங் பட்டுன்னு ஆரம்பிப்பான். அது ஒரு விஷயமா இல்லைங்கன்னு ஆரம்பிப்பான். இது கூட தெரியாதான்னு ஆரம்பிப்பான். மனப்பாட அறிவோடவே வாழ்ந்துனுக்கிறான். மனசை வச்சுங்கிறதுனால அவன் என்ன பண்ணிட்டான்னா, மனப்பாடம் பண்ண தகுதி வந்து வந்தேன். மனப்பாடம் பண்ணவெல்லாம் அறிவாளின்னு வச்சுக்கிறான். மனப்பாடம் பண்ணவெல்லாம் அறிவாளி கிடையாது. மனப்பாடம் பண்ணவனால புதுசாக ஒன்றை சிந்திக்கவே முடியாது. புதுசாக சிந்திச்சவன் எல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா மறதி உள்ளவன் தான். அதனால தான் இந்த வேலையை இப்போ எப்படி செய்யலான்ட்டு. சாம்பார் உனக்கு பழகிச்சானா உன்னால் நல்ல சாம்பார் செய்யவே முடியாது. ஏன்? தக்காளியும் வெங்காயமும் முடிவெற்ற தான் ஆச்சு. இல்லைன்னா அந்த சனியை சாம்பார் அப்படியே தான் வந்துன்னு இருக்கும். நல்ல வேலை தக்காளியும் அந்த மிளகாவும் அந்த பருப்பும் வேறு வேறு சுவையோடு இருக்குது. அதனால தான் சாம்பார் வேறு சாம்பார் கிடைக்குது. இல்லைன்னா எப்படி தான் கிடைக்கும் நமக்கு? அதுதான் மாற்றுது. எப்போ இந்த பொம்பளை கிட்ட போனால்னா இந்த ஆளு நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டான், பருப்பெல்லாம் எனக்கு மாற்றி அனுப்புன்னு கடவுள் அனுப்பிச்சி வச்சா தான் ஆச்சு. புரியுதா? சில நேரத்தில் சாப்பாடு உப்பு கொஞ்சம் கூடி இருக்கும். காரணம் உப்பு மாற்றிருப்பாங்க. நான் நேராக உப்பு நிறைய இருக்குதுலாம் சொல்ல மாட்டேன். பாக்கெட் வாங்கினேன் வேறன்னு கேட்பேன். இதெல்லாம் புரிதல்னால ஏற்படுறது. உங்களுக்கு புரிஞ்சிடும். புரியுதா என்ன சொல்கிறேன்? அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியும். என்னடா உப்பு அதிகமாகுது தானே பாக்கெட் வாங்கினேன் நான் கேட்டேன். இது வரைக்கும் அந்த பொம்பளை அதே அளவு போட்டுருந்தா. உப்போட சுவை வேறவாயிடுச்சு. பாக்கெட்டை அவள் மாற்றிட்டா. அந்த கடையில் அது கிடைக்கல. குற்றம் அவளுது இல்லை. அவள் அளவு கரெக்டாக தான் போட்டா. ஆனால் உப்புன்னா ஆயிடுச்சு, வேறவாயிடுச்சு. சில பருப்புகள் மோசம் பண்ணிகிட்ருக்கோம். புரியுதா? சில பேர் குழம்பு செஞ்சால் நல்லா இருக்கும்லாம் சொல்லுவாங்க. கொடுக்குற பொருளும் கூட மாறிச்சேன்னா சுவையும் மாறுத்து இருக்குது. சுவை மாறாமல் இருக்கிறதுக்கு தரமான பொருளை வாங்குறவங்களும் உண்டு. அப்படின்னா நம்ம தான் புரிஞ்சு வச்சோம். நமக்கு தெரியாது சாம்பார் நல்லா வரும்னு எனக்கு தெரியாது. அப்போ தான் சாம்பார் நல்லா வரும். எனக்கு தான் தெரியும். ஏன்னா ஃபோன் பண்ணி எதனா ஒன்று கொடுப்பேன். ஏதோ ஒன்று சாப்பிட்டு போய் நிற்பாங்க. அவ்வளோதான். ஆடு மாதிரி தானே சாப்பிடுது. புரியுதா? எனக்கு தெரியாதுன்னு நிற்கணும் எங்கேயுமே. அப்போ நான் எப்படி செய்வேன்? தெரியாதுன்னு சொல்லும்போது தான் இந்த கரும்பு எதுவும் போய் முச்சாங்கல்ல, அப்படி முச்சிக்கூடாது. எனக்கு எதுவுமே தெரியாது. லட்டு இனிக்குதுன்னா அது ஏன் தெரியாது? ஒரு நாள் கரும்பு சர்க்கரை இல்லாத கரும்பு இருந்தானே, ஒரு சக்கையான கரும்பு இருந்தா இருக்கான். கடவுள் இனிப்பாக இருப்பார், கருப்பாக இருப்பார். கடவுளுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை. போட்ட சர்க்கரையோட நிறுத்திக்கணும். லட்டு ஏன் இனிக்குது? சர்க்கரை போட்டாங்க இனிக்குது. சர்க்கரை ஏன் இனிக்குது? சர்க்கரை இனிக்குதுன்னு தான் எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. அப்படி தான் பதில் அதுக்கு. லட்டு இனிப்பாக ஆக்கணுன்றதுக்காக இனிக்கக்கூடிய ஒரு பொருளை போட்டுக்கிறாங்க. கொழுக்கொட்டைக்கு வேறு போடுவாங்க, அப்படித்தானே? மசால் வடைக்கு வேறு போடுவாங்க. என்ன காரமாக இருக்கணும்னு நினச்சா காரம் போடுவாங்க, உப்பாக இருக்கும்போது உப்பு போடுவாங்க, புளிப்பாக இருக்கும்போது. இதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. புரிஞ்சுச்சா? இது என்ன பண்ண எடுத்துன்னு போய் நீங்கள் எல்லாம் தெரியாதுன்ற பதிலுக்கும் கடவுளை எடுத்துன்னு போய் முடிக்கக்கூடாது. தப்பு. தெரியாது, எனக்கு தெரிய வை. கேட்கணும். எங்கே தெரிஞ்சிக்கலாம்? கேட்கணும். யார்கிட்ட கேட்டால் தெரியும்? கேட்கணும். அப்படி தானே? கேட்டால் சொல்லிக் கொடுப்பாங்க தானே, கத்துறாங்க தானே. உனக்கே தெரியும் 4 ஸ்பேனர் இருக்குது தானே, எடுத்து அந்த நெட்டில் போட்டு பார்த்தா என்ன ஆகிடுவேன்? நீயே கூட
கண்டுபிடிச்சிருவேன். ஆல்மோஸ்ட் 18 நம்பர் மனப்பாடம் பண்ணிட்டேன்னா இந்த 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 சில பேர்லாம் நெட்டை பார்த்தோன்னே சொல்லுவோம் 12 13 17 15 14 18 எப்படி சொல்கிறான்? பழகிட்டான், தெரிஞ்சிச்சு அவனுக்கு. அது பேர் தான் தெரிஞ்சிச்சு. நெட்டு பார்த்து தெரிஞ்சது பேர் நீ தெரிஞ்சது கிடையாது. இந்த நெட்டுக்கு எந்த ஸ்பேனர் சரியும்னு இதை கட்ட முடியாது. இது எக்ஸங்கர் நெட்டு தான், இதுதான் போட்டு ஸ்பேனர் போட்டு தான் கட்டணும், இல்லை கெரேஷனில் ஊற வச்சு தான் கட்டணும், இதை கட்டவே முடியாது, கேஸ் கட் பண்ணி தான் எடுக்கணும். இந்த முடிவெல்லாம் எப்போ முடியுது? தெரியுதுனால தான். இப்போ கேஸ் கட் பண்ணணும்னு தெரிஞ்சிடுச்சுனால ஸ்பேனரே யூஸ் பண்ணாமல் எடுத்து போய் கேஸ் கட் பண்ணுறான்னா என்ன பண்ணிச்சா தான். அப்போ தெரிஞ்சுக்கணவன் தான் வாழ்க்கையில் முன்னேறுவான். தெரிஞ்சுக்கிறவன் யாராக இருப்பான்னா எனக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கணவன் தான் தெரிஞ்சுக்கிறதுக்கே முற்படுவான். மற்றவன்லாம் இந்த இன்ஜினியர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியுன்ற முடிவுக்கு வந்துடும். டோர் க்ளோஸரை மாட்டுறான்னா பேப்பர் ஓட்டிட்டு கூட மாட்டிருக்கலாம், மாட்டு மூச்சுன்னு இருப்பான். பார்த்துக்கிறீங்களா? படிப்புன்னா ஆக்கிடும். இன்ஜினியர் படிச்சிருப்பான், டியூப்லைட் மாட்ட தெரியாது. எதுனா இன்ஜினியர் படிச்சேன்னா இன்ஜினியர் படிச்சு இன்ஜினியர்னு வர சொல்லுவான். புரியுதுங்களா? பிகாம் பிஎல்லாம் படிச்சு வச்சுருப்பான், ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண மாட்டான். அங்கே குமஸ்தா கட்டை போய் நின்று நிற்பான். புரியுதுங்களா? தப்பு தப்பாகிடுச்சியா தெரியாதுன்னு ஒரு முடிவுக்கே வரமாட்டேன்றான். உங்கள் படிப்புன்னா சொல்லித்தரல உங்களுக்கு, உனக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாங்களும் கூட தெரிஞ்சு எல்லாம் பேசலை, எனக்கு பாடத்திட்டம் கொடுத்துக்கிறாங்க, அதை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நீ பாடத்திட்டத்தை மனப்பாடம் பண்ணி வெளியே போன்னு தான் சொல்லிடணும். பள்ளிக்கூடம் உங்களுக்கு போதுமானமாக இருந்தால் நாங்கள்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? நான் ஏன் பேசுகிறேன்? உனக்கு போதுமான அறிவு இல்லை உனக்கு, அதனால தான் பேசுகிறேன். நீ போதுமான அறிவு பெற்றுனா வராதுன்னே சொல்கிறேன். உனக்கு தெரியாதுன்னா தயவு செய்துவா, தெரியுன்னா உனக்கு ஆபத்தான வண்டி. தெரியாதுன்னு ஒரு தெரிஞ்சுக்க முதல்ல. உனக்கு என்ன தெரியாதுன்னா எனக்கு தெரியாது, என் முது பார்க்க முடியுமாண்ணா? எனக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சுட்டு பேர் பார்க்க முடியும். ஏன் பின்னாடி ஒரு காண்டி முன்னாடி ஒரு காண்டி வச்சு என்ன பண்ணுறேன், என்னால் பார்த்துக்க முடியும். ஃபோனை கொடுத்துட்டு ஃபோட்டோ பூச்சி காட்டினா என்ன பண்ணிக்கலாம்? தெரியாதுன்னு முடிவு பண்ணால் தான் என்ன பண்ண முடியும்? நான் தெரிஞ்சிக்கவே முடியும். எனக்கு தெரியும், என் முதுகு தானே, எனக்கு தெரியாதுன்ட்டா நான் டெய்லி தானே குடிக்கிறேன், சுத்தமாக தாக்குதுன்னா அதை ஒட்டின ஸ்டிக்கர் அவளுக்கு தான் தெரியும். ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி வைக்கிற ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுருந்துருப்பான். நம்மள ஒரு 10 ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருப்பான். உனக்கு தான் முதுகு சுத்தமாகுதுன்னு தெரியும் தானே, டெய்லி குளிக்கிறேன். நீ தண்ணி ஊற்றினா கூட போகாத மாதிரி ஸ்டிக்கர் இது. எப்போனா தேவை கொஞ்சம் வாங்க அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு பொம்பளை எவ்வளோ போல வச்சுக்கிறான்னு தெரியாது. ஆனால் அது ஒத்துப்பானா ஒத்துக்கவும் மாட்டான், அதுவும் தெரியாது. நீ ஈஸியாக யாருக்கிட்ட என்ன பண்ணேன்னா தெரியாதுன்னுன்னா அதுவும் தப்பு. தெரிஞ்சதெல்லாம் கூட தெரியாதுன்னு சொல்கிறதும் தப்பு. சில பேர் எதை கேட்டாலும் தெரியாதுன்றோம். பார்த்தீங்க, தெரிஞ்சுக்கோ. தெரியாதுன்னு நில்லு, ஆனால் என்ன பண்ணு, கடவுள் தெரிஞ்சுக்கோ, வாழ்க்கை தெரிஞ்சுக்கோ, சாப்பிட்றது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கோ. சாப்பிட்றது எதுக்குன்னு தெரிஞ்சுனேன்னா சாப்பிட்றது இல்லை, எதை சாப்பிடலாம் எதை சாப்பிட என்ன பண்ண முடிவு பண்ணிக்கலாம். சாப்பிட்றது எதுக்குன்னே தெரியாது உனக்கு, என்ன சாப்பிடுவான்னு தெரியும். இவங்களுக்கு இது தெரியும், மனுஷனுக்கு எதுவும் தெரியாதுன்னு தெரியும். அதனால தான் என்ன பண்ணுறான்னா வச்சு செய்கிறான், அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கின்னு. அவனுக்கும் தெரியாது தான், ஆனால் உன்னை ஏமாத்துறான் பாரு. நான் பிராமின்னு இருந்துன்னு போ, நான் பறையர் இருந்துன்னு போ, நான் நாய்க்கர் இருந்துன்னு போ, செட்டியார் இருந்துன்னு போ. நான் அவன் பெஜராயிடுவான், இருந்துன்னு போன்றேன். எங்கே இருந்தாலும் டாய்லெட் வந்தால் டாய்லெட்டில் இருந்துன்னு போ. அதையும் என்கிட்ட சொல்கிறேன், பிராமின் நான் வேறு வாயில் போயிடுவியா சார்? இது மாதிரிலாம் என்னடா, நீ மனுஷன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. உனக்கு என்ன தெரியல, நான் ஜாதி தப்பு உனக்கு யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க, அதனால என்ன ஆகிட்டுக்கிற? அப்படி ஆகிட்டுக்கிற. தாக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், உயர்த்தப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன், கூட்டப்பட்டவன்லாம் கூட்டத்துக்காக அரசியல் அமைப்பு நமக்கு ஓட்டுவோம். எதனா ஒரு பேரை சொல்லி நம்மளை நம்ம அணைச்சிக்கணும். நீயும் மாட்டினா அவரை இந்த புள்ளிங்க பயந்த பசங்களாம் என் மேலே வந்து படுங்களா கதை தான். கவனமாக இரு. தெரியாதுன்றதை புரிஞ்சுன்னு நின்றாத. தெரியாதுன்னு நான் உணர்த்த முடியும், ஆனால் தெரிஞ்சிக்க முடியுன்றதையும் நான் சொல்கிறேன். தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சவங்க இருப்பாங்க. திருவள்ளுவர் தெரிஞ்சவர் தான், அதில் சந்தேகம் இல்லை. அவருக்கு தெரியாதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அவருக்கு தெரியும். திருமூலருக்கு தெரியும். புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? அவருக்கு ஏன் தெரியும்னு எனக்கு தெரியும்னா எனக்கு தெரியும், அதனால் அவருக்கு தெரியும்னு தெரியும். உனக்கு தெரியாத பட்சத்தில் அவருக்கு தெரியும், நீ சொல்லக்கூடாது. திருவள்ளுவருக்கு எல்லாம் தெரியணும். ஏன் உனக்கு உன்னே தெரியாது, திருவள்ளுவர் தெரியுமான்னு கேட்குறேன் நான். உனக்கு யாரை தெரியாது? எல்லாம் சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன்னே சொல்லு. நிறைய பேர் திருக்குறளை ஒத்துனுங்கிறாங்க, அதனால் நான் ஒத்துக்கினேன்னு சொல்ல தவிர திருக்குறள் சரின்னு நீ சொல்லக்கூடாதியா? உனக்கு தெரியாது என்ன சொல்லக்கூடாது?
தெரியும் சொல்லக்கூடாது. கடவுள் தெரியும் சொல்லக்கூடாது. தெரியாது என்ன தெரியாதுன்னு என்ன பிரச்சனை? இருக்கட்டும், கடவுள் தெரியாதுன்னா தெரிஞ்சுப்பேன். தெரியுன்ற திமிர் ஒன்றா வைக்கினா எந்த விஷயமா இருந்தாலும் பைக் ஓட்ட தெரியும் சொல்லாத. பைக்கு ஓட்டிக்கிறேன், இந்த பைக்கை நான் ஓட்டதில்லை. ஏன்னா அந்த கியர் மேலேயா ஃபஸ்ட்டு கீழே வந்து தெரில. கேளு, தெரியாதுன்னா தான் என்ன பண்ணுவேன்? நீ கேட்கும் தெரியும்ட்டு எத்தனை வண்டி ஓட்டினா. சில பேர் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பான் ஒரு வண்டியை, இன்னொரு வண்டியை தெரியாது, ஒத்துக்க மாட்டான். அந்த வண்டியில் போட்டு கீழே போட்டு அமுக்கு 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 ஒத்த இப்போ அந்த லிவரே வச்சே தந்து கொடுத்துருவான். ரெண்டாவதுக்கு ஊழல்டான்னுவான். மேலேடா ஒன்று கீழே மீதி எல்லாம் மேலே. பைக்கு டிசைன் எப்படி பண்ணிக்கிறாங்க என்ன பண்ணாது தெரியாது. எங்கேயோ பார்த்துட்டு ஆட்டோவில் இப்படி தூக்குனாங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுதான் போய் காரில் தேடுறான், எங்கடா இருக்குது? அங்கே ஒரு லிவர் வச்சுக்கிறாங்க, பேனட்டு தூக்கிட்டான். தூக்குறான் வரவே ஸ்டார்ட் ஆகிடும். பூச்சி ஈத்துன்னு வந்துட்டான் பையன். ஆட்டோ ஓட்ட தெரியும், ஆனால் கார் ஓட்ட தெரியாது. புரியுதா? இந்த டிவிஎஸ் 50 வாங்கி மெச்சின் போகிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணு, முதல்ல எனக்கு தெரியுமான்னு ஒன்று கேளு. இது எனக்கு எந்த செயல் செஞ்சாலும் அது எனக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? செய், நல்லா செய்யணும். தெரியாதுன்னு முடிவு பண்ணிட்டு எதையும் செய். வாழ்க்கையில் எப்படி இருப்ப? பெரியாள் நீ. இதுக்கு மேலே தெரியாது நான் சொல்ல முடியாது. இதுக்கப்புறமா உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. நல்லா இருங்க, வேறொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.